திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவருளாலும் அகச்சந்தான குரவர்கள், புறச்சந்தான குரவர்கள், ஆதீன குருமார்கள், ஆசிரியர்களின் குருவருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் உயர்ந்த ஞானமாகிய சிவபெருமானே தானே ஆசிரியராக இருந்து நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்த பிரபஞ்சத்தின் முதல் முக்கிய பாடமாகிய முப்பொருள் உண்மை என்று சொல்லக்கூடிய பதி, பசு, பாசம் என்கின்ற மூன்று பொருள்களையும் அதன் இயல்புகளையும் இவற்றில் நாம் எங்கே இருக்கின்றோம், நாம் ஏன் பிறந்தோம், ஏன் இன்பப்படுகிறோம், ஏன் துன்பப்படுகிறோம், மீண்டும் பிறப்போமா மாட்டோமா, பிறந்தால் இந்த துன்பம் இல்லாமல் இன்பமாக இருக்க என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நான் யார், என் ஆத்மா என்பது எது, கடவுள் உண்டா இல்லையா, கடவுள் யார், எங்கே இருக்கிறார், அவரை நான் எப்போது நேரில் சந்திக்கலாம், இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு 65 பக்கத்திலே விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை மட்டும் நீங்கள் படித்து தெரிந்து அதை புரிந்து தெளிந்து கொண்டால் முத்தியின் பாதை தெளிவாகிவிடும், வாழ்க்கையின் நோக்கம் தெரிந்துவிடும். ஏன் இன்பம் வருகிறது தெரியும், ஏன் துன்பம் வருகிறது தெரியும், ஏன் பிறவி வருகிறது தெரியும், ஏன் பிறவி வருமா வராதா தெரியும், வந்தால் நன்றாக வர வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதுவும் தெரிந்து கொள்ளலாம். 65 பக்கம் தமிழிலும் உள்ளது, ஆங்கிலத்திலும் உள்ளது. இதைவிட எளிமையான பாடம் இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. சைவ சித்தாந்தத்துக்கு எல்லாமே கடினமான பாடங்கள், வடமொழி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைகள், தூய தமிழ் வார்த்தைகள், அதெல்லாம் தாண்டி எளிமையான முறையிலே வாழ்வியல் உதாரணங்களுடன், அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற உதாரணங்களுடன் எளிய முறையில் அடிப்படை கருத்துக்களை புரியும் அளவில் நாம் இந்த பாடத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம். இதுவரை சுமார் 10,000 மாணவர்கள் இதில் பயின்றிருக்கிறார்கள். இன்னும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இதை பயிலப் போகிறார்கள். பல லட்சங்களிலே நீங்கள் முதல் 7,000-ல் வருகிறீர்கள் என்பதே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். நார்மலாக இங்கே தமிழ்நாட்டிலே திங்கட்கிழமை தோறும் இரவு 9:30 மணி மலேசிய நேரத்திற்கு அந்த வகுப்பு நடத்துகிறோம். உங்களுக்காக, மலேசிய மாணவர்களுக்காக, மலேசிய மக்களுக்காக 9:30 மணிக்கு அப்புறம் சைவ சித்தாந்தம் படித்தா என்ன ஆகும் என்ற ஒரு பயத்தில் 8:30 மணிக்கே நாம் துவங்குகின்றோம். இதில் ஆங்கிலத்தையும் கலந்து பேசுகின்றோம். தமிழ்நாட்டில் வகுப்பிலே ஆங்கிலம் வராது. இங்கே சிலர் ஆங்கில மீடியத்தில் படித்திருக்கின்றதால் ஆங்கிலத்திலும் கலந்து பேசுகின்றோம். தனித்தனியாக 2 மொழியில் எடுக்க முடியாது, நேரம் இல்லை என்பதால் 2 மொழியையும் சேர்த்து ஒரே 1:30 மணி நேரத்தில் எடுக்கின்றோம். ஆக இந்த பாடத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நமசிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்துக்கள், ந ம சி வ ய, இந்த 5 எழுத்துக்கள் எதை குறிக்கின்றது என்பதுதான் நம்முடைய சிலபஸ். இதற்கு அதிகமாகவும் இல்லை, இதற்கு குறைவாகவும் இல்லை. ஆக ந என்பது திரோதானம் என்கின்ற சக்தியின், நம்முடைய தாயின், மாரியம்மன், சிவகாமி, பார்வதி, அபிராமி, எந்த பெயரில் நாம் அழைத்தாலும் சரி, இயங்கும் ஆற்றலாகிய சிவபெருமான், இயங்கும் ஆற்றலாகிய சக்தியின் ஒரு பாகமாகிய திரோதானம் என்கின்ற மறைப்பு சக்தியை குறிக்கிறது ந என்கின்ற எழுத்து. இது அவசியம் அனைவரும் மனப்பாடமாக தெரிய வேண்டும். ஐயா, நான் பார்த்து சொல்லலாமா அப்படி கேட்டால் அது முறை அல்ல. ந ஒரே ஒரு எழுத்து. இது திரோதானம் அல்லது மறைப்பு ஆற்றல் என்கின்ற சக்தியின் ஒரு பணியை குறிக்கிறது. எளிமையானது. ம என்கின்றது எளிமை. ஏ ஃபார் ஆப்பிள் என்பது போல தமிழில் ம ஃபார் மலம். மலம் என்ற வார்த்தை, மலத்துக்குள்ளே 3 மலங்கள் இருக்கின்றன. ஆணவம், கண்மம், மாயை. மாயையிலே 2 மாயை 3 மாயை இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பின்னால படித்துக் கொள்ளலாம். ம என்கின்ற வார்த்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ம அந்த ஒரு வேர்டில் ம முன்னாடி வரும். எது? மலம். ம என்பது மலத்தை குறிக்கும்.
சி என்பதும் எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். சி என்றால் சிவத்தை குறிக்கும். அதுவும் 3 எழுத்து வார்த்தை. மலமும் 3 எழுத்து, சிவமும் 3 எழுத்து. வா என்கின்ற எழுத்து சிவபெருமானின் இயங்கும் சக்தியாகிய சக்தி என்று சொல்லக்கூடிய பார்வதி, அபிராமி, சிவகாமி, மாரியம்மன், யாரோ ஒரு அம்மன் உருவத்தின் அருள் செய்கின்ற ஒரு கேரக்டர், அருள் செய்கின்ற சக்தியை குறிக்கிறது. அது சுருக்கமாக அருள் சக்தி, அருளும் சக்தின்னு சொல்றோம். அதான் வா என்பது. ய என்பது உயிர்களை குறிக்கும். ய உயிர், ய இர், ய ஈ ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னு வந்துச்சுன்னா ஈ உயிர் அப்படின்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவுதான் இந்த பாடத்துல நம்ம படிக்கிறது. இவ்வளவுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் இந்த நாவும் வாவும் கூட அப்புறம்தான் வருது, நமக்காக வருது. நமக்கு வர்றதுக்கு முன்னாடி சி என்றால் சிவம், ய என்றால் உயிர்கள், ம என்றால் மலம். இந்த 3 பொருள்கள் தான். உயிர்களாகிய நம் உயிர்களின் மேல் படிந்திருக்கின்ற ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இன்னும் 2 மலத்தை கூட்டுகிறார் சிவபெருமான். தனு, கரண, புவன, போகம் என்று சொல்லக்கூடிய நம் உயிர், உடல் இல்லாத உயிர் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம உயிர்னா ஏதோ நான் சின்ன குழந்தையா இருந்தப்பன்னு நினைக்க கூடாது. உடல் இல்லாத ஒரு உயிர், அப்படி பல உயிர் கூட்டங்கள். அப்படி நாம் ஆணவ மல பிடிப்பிலே மறைந்து கிடந்தோம். நாம் இருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியாது. நம்மை ஆணவ மலம் மறைத்திருக்கிறது என்பதும் நமக்கு தெரியாது. இதிலிருந்து நாம் விடுபட்டால்தான் சிவபெருமானின் சச்சிதானந்தத்தை பெற முடியும் என்பதும் நமக்கு தெரியாது. உயிர்கள் அறிவித்தால்தான் அறியும். இது உயிர்களின் இயல்பு. இப்போ யார் அறிவிக்க முடியும்? முற்றும் உணர்ந்த முழு அறிவு கொண்ட சிவபெருமான் தான் அறிவிக்க முடியும். அவர் உயிர்களுக்கு அறிவிக்கிறார். உயிர்களுக்கு அறிவித்து அது விளங்குவதற்கு ஏதாவது ஒரு உபகரணம் தேவை. பொழுது நான் உங்களுக்கு சைவ சித்தாந்த ஞானத்தை போதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இருப்பது தமிழ்நாட்டில், நீங்கள் இருப்பது மலேசியாவில். இப்போ இடையிலே ஏதோ ஒன்று தேவை. இன்டர்நெட் வேணும், யூடியூப் வேணும், மொபைல் வேணும், டேட்டா வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் என்னுடைய சிந்தனையை நான் உங்களுக்கு அனுப்ப முடியும். அதுபோல இந்த உயிரின் மேல் படிந்துள்ள ஆணவ மலத்தை நீக்க வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு உடலை கொடுக்கின்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ முதலில் நமக்கு பெரிய உதவியை செய்தது யார் என்பதற்கு பதில் இதிலே இருக்கிறது. இப்போ நம்மளுடைய சொந்தங்களை எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. முதலிலே எனக்கு மாபெரும் உதவியை செய்தது யார்? என் மனைவியா? என் மனைவியின் பெற்றோரா? என்னுடைய பெற்றோரா? என்னுடைய சகோதரியா, சகோதரனா? என்னுடைய பிள்ளைகளா? என்னுடைய பேரப்பிள்ளைகளா? யார்? சிவபெருமான், சிவபெருமான், சிவபெருமான். நமக்கு உடல் வேண்டும் என்று கூட நமக்கு தெரியாது. இந்த நிலைக்கு பெயர் கேவல நிலை என்று பெயர். எனக்கு அறிவு இருக்கு, ஆனா மறைச்சிருக்குங்கிறதும் தெரியாது. எனக்கு அறிவித்தால் அறியும் என்பதும் எனக்கு தெரியாது. நான் ஆணவமல பிடியில் இருக்கின்றேன், எனக்கு தெரியாது. உடல் கொடுத்தால்தான் நான் விளக்கம் பெற முடியும், அதுவும் எனக்கு தெரியாது. மாயைனா என்ன தெரியாது, மலம்னா என்ன தெரியாது, கண்மம்னா என்ன, ஒரு கண்மமும் தெரியாது, ஒரு கர்மமும் தெரியாது. அந்த நிலையில் சிவபெருமான் எந்த விதமான கைமாறும் எதிர்பார்க்காமல், நம்ம எல்லாம் வளர்ந்து வந்தா அர்ச்சனை பண்ணுவோம், தேங்காய் உடைப்போம், பால் அபிஷேகம் பண்ணுவோம், சுவாமிக்கு கோயில் கட்டுவோம், அதெல்லாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாமாகவே முன்வந்து மாபெரும் உதவியை செய்தார், செய்து கொண்டே இருக்கிறார், செய்து கொண்டே இருப்பார். இது இப்போ யாரு நமக்கு நிரந்தர உறவு, யாரு டெம்பரரி உறவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்மளுடைய இல்லம் இருக்கின்றது, நம்முடைய வீடு, நம்மளுடைய அலுவலகம் இருக்கின்றது, நம்மளுடைய பஸ் ஸ்டாப் இருக்கிறது. இதில் எது நமக்கு நிரந்தரமானது? இது மூன்றில். பஸ் ஸ்டாப், இந்த பஸ் ஸ்டாப் டுமாரோ வேற பஸ் ஸ்டாப், அடுத்து வேற பஸ் ஸ்டாப், ட்ரெயின் ஸ்டாப். அலுவலகம் இந்த 5 இயர்ஸ் இந்த அலுவலகம், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வேற அலுவலகம். வீடு அட்லீஸ்ட் லாங்கர் டூரேஷன். அதுபோல சிவபெருமான் நமக்கு முதல் உறவு.
இன்றும் உறவு, என்றும் உறவு. இது ஒரு சைடு. மற்றதெல்லாம் இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. மை ஒய்ஃப், மை ஒய்ஃப் முதல் உறவா? இல்லை. இன்று உறவா? ஓகே. இந்த பிறவியில் எனக்கு 55 வயது ஆகிறது. 55 ஆண்டுகளாக என்னுடைய மனைவி எனக்கு உறவா? இல்லை. அப்புறம் இன்னும் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு என்னுடைய உயிரோடு அவங்க கூட வருவாங்களா? இல்லை. டவுன், சிட் டவுன். நெக்ஸ்ட் வேற யார்? பிரதர், சிஸ்டர், மை சன், மை டாட்டர். கம்பேர் பண்ணி பாருங்க. மை டாட்டர் முதல் 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 எனக்கு உறவா? மை டாட்டர் லாஸ்ட் 20 இயர்ஸ். ஓகே, ஹவு மெனி மோர் இயர்ஸ்? இன்னும் ஒரு 2 lakh இயர்ஸ், 2 crore இயர்ஸ், 20 crore இயர்ஸ்க்கு அவங்க எனக்கு உறவா இருப்பாங்கன்னு. டேடியா இருக்கிற வரைக்கும் தான் டேடி டேடிம்பா. சிவபெருமான் உயிரை எடுத்துட்ட பின்னாடி பாடி பாடி பாடிம்பா. டேடிக்கும் பாடிக்கும் இடையில இருக்கிறது இந்த உடல்ல இருக்கிற உயிர். டேடிக்கு என்னாச்சு? வாட் ஹேப்பன் அப்படி கேட்பா. எக்ஸ்பயர்ட்ஸ். அப்போ பாடி எப்போ எடுக்கிறாங்க? கடவுளே. சேம் சேம் கால். ப்ரீவியஸ் வேர்டு டேடி, நெக்ஸ்ட் வேர்டு பாடி. இதுதான் நம்முடைய உறவு. இந்த உறவுகளுக்காக 24 மணி நேரத்தில் 90% நாம் செலவு செய்துவிட்டு நமக்காக என்றுமே உறவாக இருக்க போகின்ற சிவபெருமானுக்கு 10% நேரத்தை கூட நம்மால் கொடுக்க முடியவில்லை என்றால் we are fools. %10 of the time, 24 hours-ல 90% எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்க. You sleep, you travel, you run your family, you run, use anything. 90%. Just 10% give it to Lord Shiva and Sivanadiyars. 90% of the earnings you spend. Silk saree, new house, Kadi, you spend. 10% you spend for Shiva's Nangodai, Sivanadiyars food. Cannot do. இப்போ இது 100% கொடுத்தவனுக்கு இது ஒரு ஏமாற்றமாக இருக்குமா? இருக்காது. அப்படிப்பட்ட சிவபெருமானை பற்றி நாம் படிக்கின்ற பாடம் இது. இப்போ சிவபெருமான் நமக்கு உடலை கொடுக்கிறார். உடல் கொடுத்தால்தான் இது வேலை செய்யும். இப்போ நம்ம மொபைலில் சிம் கார்டு இருக்குது. வெறும் சிம் வேலை செய்யாது. அது மேலே மொபைல் இருக்கணும், பாடி இருக்கணும், சர்க்கியூட் இருக்கணும், பேட்ரி இருக்கணும், சார்ஜ் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் சிம் வேலை செய்யும். இதுபோல உயிர் என்ற ஒன்று இருந்தாலும் அந்த உயிரின் மேல் இருக்கின்ற அழுக்கை நீக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உடல் என்று ஒன்றை கொடுக்க வேண்டும். உடல்ல எத்தனை வகை இருக்கு? 84 லட்சம் வெரைட்டிஸ் இருக்கிறது. தவறா புரிஞ்சுக்க கூடாது. 84 lakhs people இருக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. மலேசியாலேயே 3.5 crores இருக்காங்க. இப்போ 84 lakhsனா என்ன? அப்போ 84 lakh வெரைட்டி ஆஃப் பர்த்ஸ். தோசை என்றால் தோசை தான், அது ஒரு வெரைட்டி. தோசை உள்ள பிளைன் தோசை, கல் தோசை, செட்டு தோசை, ஆனியன் தோசை, டொமேட்டோ தோசை, மசாலா தோசை, 1000 தோசை இருக்கு. ஒன்னொன்னுலையும் 1000 வெரைட்டி, 1000 நம்பர்ஸ் இருக்கு. பிளைன் தோசை ஒரு 10 வேணும்ப்பா, மசாலா தோசை ஒரு 3 வேணும்ப்பா, அது உள்ள பெருக்கிக்கிட்டு இருக்கு. இதுபோல் 84 lakhs ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்த்தில் நம்ம பிறந்து 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 இறைவனை அடைய வேண்டும் என்று நாமும் விரும்பி முயற்சி செய்து 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 இப்போ ஒரு லெவலுக்கு இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு இதுக்கு மேலே நம்ம மேலே போகணுமா, அவரோட நெருங்கி போகணுமா, இல்லை திரும்ப பேக்கில் போகணுமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த பாடத்தில் நம்ம எந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த உயிருக்கு அறிவு விளங்குவதற்காக உடல் என்ற ஒன்றை, வடமொழியில் தனு கரணம் என்று சொல்வார்கள். நம்ம உடல் கருவிகள். இப்போ இது உடல். உடல்ல கருவிகள் இருக்கு, அக்சசரிஸ் இருக்கு. இந்த இடத்துல காது என்ற ஒன்று இருக்கு. காது கேட்கறது இல்லை, காதுக்குள்ள ஒரு பொறி இருக்கிறது, அதுதான் கேட்குது. அப்போ கேட்கறதுக்கு ஒரு மிஷின் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறார், ஒரு மோட்டார். பார்க்கறதுக்கு ஏன் நெத்தி பார்க்கறது இல்லை, கண்ணு தான் பார்க்குது. அப்போ பார்க்கறதுக்கு ஒரு மிஷின், பார்க்கறது பிரெயினுக்கு போகணும், பிரெயின்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும், அதுக்கு ஒரு
உள்ள ஒரு மெஷின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. மூக்கில் காது வழியாக வர்ற காற்று என்ன என்ன டேஸ்ட் என்ன ஸ்மெல்லுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மூக்கு வழியாக காற்று போனால் என்ன டேஸ்ட்டுன்னு நமக்கு என்ன ஸ்மெல்லுன்னு நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு ஒரு மிஷின் உள்ளுக்குள்ளே இருக்கு. நாக்கில் ஸ்வீட் வச்சா இனிக்குது. ஸ்வீட்டை தலையில் வச்சா இனிக்காது. ஏன்? அந்த அந்த சென்சர் இங்கே தான் இருக்கு, சென்ஸ் பண்ணுற. ஆக இறைவன் முதல்ல ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தில் இந்த அறிவு விளக்கம் பெற வேண்டும். இப்போ இந்த 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 உயிருக்கு என்ன தெரியும்? ஒரு கண் பார்க்க வேண்டும், பார்த்து சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எதை பார்க்கணும்? சிவபெருமானுடைய கோயிலை பார்க்கணும், சிவபெருமானுடைய படங்களை பார்க்கணும், திருமுறைகளை பார்க்கணும், சைவ சித்தாந்த நூல்களை பார்க்கணும், சிவனடியார்களை பார்க்கணும், திருநீரை பார்க்கணும், உருத்திராக்கத்தை பார்க்கணும், நமசிவாயத்தை பார்க்கணும். இது பார்க்கறதுக்காக கண்ணு கொடுத்தது. 90% அதை பார்க்கணும், ஒரு 10% லிவிங்காக பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டோம். 90% வேற எல்லாம் பார்க்கணும். சினிமா பார்க்கணும், கிரிக்கெட் பார்க்கணும், வேற என்ன இருக்கு, மற்ற என்டர்டைன்மெண்ட் பார்க்கணும், சந்தோஷா பார்க்கணும், ட்வின் டவர் பார்க்கணும், ஈஃபில் டவர் பார்க்கணும், பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், உலக அதிசயங்கள் எல்லாம் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். சிவபெருமானை எப்போ பார்க்கறது? அது தைப்பூசத்தில் பார்த்துக்கணும். இதான் நம்மளுடைய அறிவு இல்லை என்பதற்கான அடையாளம். இப்போ இறைவன் எப்படி இந்த உடலை படைக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு சூக்குமத்தை இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். டாக்டர்ஸுக்கும் தெரியாது, இன்ஜினியர்ஸுக்கும் தெரியாது, சேட்டலைட் விடுறவங்களுக்கும் தெரியாது, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு தெரியவே தெரியாது. பார்ப்போம் பாடத்தை. சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 9வது அலகு. நமக்கு மொத்தம் 15 அலகு. 9வது அலகு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுது இந்த பாடம். நமசிவாய என்ற வார்த்தையில் உள்ள ம என்ற எழுத்தின் பொருள் பற்றி சிந்திப்போம். இதுல இந்த மலம் அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப பல அலகுகள் படிச்சுக்கிட்டு வரோம். சி என்கிற சிவத்தை பற்றி ஒரே ஒரு அலகுல படிச்சு முடிச்சிட்டோம். என்கின்ற உயிர்களை பற்றி ஒரே ஒரு அலகுல படிச்சு முடிச்சிட்டோம். ம என்கின்ற மலத்தை பற்றி 12 அலகுகள் படிக்கிறோம். எது பெருசு பாருங்க. சிவபெருமானுக்கு ஒரே ஒரு சாப்டர் 4 பேஜ், உயிர்களுக்கு ஒரே ஒரு சாப்டர் 4 பேஜ், மலத்துக்கு 12 சாப்டர் 50 பேஜஸ் 55 பேஜஸ். ம என்ற எழுத்தானது 3 மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3ஐயும் குறிக்கும். மலம் என்பது பொது பெயர். லஞ்ச், மதிய உணவு அப்படின்னா அது பொது பெயர். அது உள்ள சாம்பார், வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, மோர்க்குழம்பு, ரசம், தயிர், ஸ்வீட், காரம், பாயசம், அப்பளம், அதெல்லாம் அதுக்குள்ள சப்செக்ட். ஸோ அதுபோல் மலம் என்பது ஒரு பொது பெயர். அது உள்ள ஆணவம் என்கின்ற மலத்தின் ஒரு மலம் இருக்கின்றது, ஒரு பகுதி. கண்மம் என்று ஒன்று இருக்கின்றது, மாயை என்று ஒன்று இருக்கின்றது. உயிருக்கு உடலானது 5 அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளது பற்றி சிந்திப்போம். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பாடத்துக்கு போயிடும். என்னுடைய உடல் என்னுடைய உடல் என்னுடைய உடல் அப்படின்னு நம்ம சொல்றதுல 5 லேயர் இருக்கிறது. லேயர்னா கரெக்டாக உள்ளுக்குள்ளே ஒன்று, அப்புறம் அது மேலே ஒன்று, அது மேலே ஒன்றுன்னு அப்படி இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி நினச்சி புரிஞ்சுக்கிறோம். அந்த சூக்குமம் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம இன்னும் ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. லென்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கல. பார்ப்போம். ஆணவ மலத்தில் சிக்கிக்கொண்டு அறிவு மறைக்கப்பட்டு கிடந்த உயிர்களை, இதுதான் உலகம் தோன்றுவதற்கான காரணம். உலகம் ஏன் தோன்றியது, உயிர்களுக்கு ஏன் உடம்பு வந்தது அப்படின்னா, எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில், இந்த உயிர்களானது, உங்களுடைய உயிர், என்னுடைய உயிர், மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் உயிர்கள் ஆணவ மலத்திலே சிக்கிக்கொண்டு கிடந்தது. அந்த ஆணவ மலத்திலிருந்து நீக்கி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக சிவபெருமான் இத்தனையும் படைக்கிறார். அப்போ சன் யாருக்காக படைக்கப்பட்டது? ஃபார் மீ, for me only. Then what for? என்னுடைய ஆணவ மலம் போறதுக்காகத்தான் சன், மூன் அதுவும் அதுதான், மார்ஸ் அதுவும் அதுதான், ஒன் மோர் ஸ்டார் அதுவும் அதுதான், மை டாக்
அதுவும் என்னுடைய ஆணவ மலம் போகிறது. மை மதர் இன்லா என்னுடைய ஆணவ மலம் போகிறது. மை மதர் என்னுடைய ஆணவ மலம் போகிறது. மை ஒய்ஃப் என்னுடைய ஆணவ மலம் போகிறது. மை மஸ்கிட்டோ என்னுடைய ஆணவ மலம் போகிறது. அத்துணையும் 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 இறைவன் படைக்கிறது நம்மளுடைய ஆணவ மலத்தை நீக்கி இந்த அறிவை விளங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆணவ மலத்தில் சிக்கிக்கொண்டு அறிவு மறைக்கப்பட்டு கிடந்த உயிர்களை பிறவிகளுக்கு கொண்டு வந்து, இந்த ஆணவ மலத்தை நீக்க வேண்டும் என்றால் பிறவிகளுக்கு கொண்டு வர வேண்டும். இப்போ என்னுடைய ஷர்ட் இருக்கு, இதுல கொஞ்சம் டர்ட் இருக்கு, அழுக்கு இருக்கு என்றால் இது அழுக்கை நான் நீக்க வேண்டும் அல்லவா? அழுக்கை நீக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அப்படியே வச்சுக்கிட்டு அழுக்கு நீங்கணும் அப்படின்னா எப்படி நீங்கும்? ஸோ அதை நான் வாஷ் பண்ணணும். பேசிக்காக அதுதான். வாஷ்னா என்ன? வாட்டரில் ரின்ஸ் பண்ணணும், அப்புறம் சோப் அதில் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வாஷிங் மிஷினில் பண்ணாலும் மேனுவலாக பண்ணாலும் இதெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் சோக்கிங் டைம்னு ஒன்று இருக்குது. வாஷிங் மிஷினாக இருந்தாலும் அது உள்ள சோக்கிங் டைம் ஒன்று இருக்குது. அப்புறம் ரின்ஸ் இருக்குது, அப்புறம் ட்ரையிங் இருக்குது, அப்புறம் ஃபாஸ்ட் ரின்ஸ் இருக்குது. 1 2 3 4ன்னு 3 டைம்ஸ் ரின்ஸ் இருக்குது. அப்படித்தான் இந்த ஷர்ட்டில் இருக்கிற அழுக்கு போகுது. ஆஃப்டர் ஆல் ஒரு ஷர்ட்டில் இருக்கிற டர்ட்டுக்கே இவ்வளோ ப்ராசஸ்னா, இந்த உயிர் மேல் படிந்திருக்கின்ற ஆணவ மலத்தை நீக்க வேண்டும் என்றால் அவ்வளோ ஈஸியான ஜாப் அது. என் உயிர் மேலே இருக்கிற ஆணவ மலம் போகணும்னு சொல்லி நான் ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ளே உள்ளே உட்காந்து ஆன் பண்ணி விட்டாக்க ஆணவ மலம் போயிடுமா? இறைவன் நமக்காக இவ்வளவு கருணை செய்கிறான். சிவபெருமான் சிவபெருமான் சிவபெருமான்றீங்க. சிவபெருமான் உங்களுக்கு என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? உடல் கொடுத்தார். இல்லைன்னா சிவபெருமானை எப்படி? சிவபெருமானை திட்டக்கூட முடியாது நம்மளால். சிவபெருமானை திருடி விற்க கூட முடியாது, உடல் கொடுக்கவில்லை என்றார். முதல்ல நமக்கு செஞ்ச மாபெரும் உதவி யார் செஞ்சது? சிவபெருமான் உடல் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா கொடுத்தார், லண்டன் கொடுத்தார், பேரம்பேத்திகள் எல்லாம் கொடுத்தார், செல்வம் கொடுத்தார், காடி கொடுத்தார். இதெல்லாம் மிஸ்லனிஸ். உடல் கொடுத்தார், வேற யாரும் கொடுக்கல. என்னுடைய அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சிவபெருமான் கொடுக்கலன்னா அம்மா கொடுக்க முடியாது. உங்க அம்மாவையே சிவபெருமான் தான் கொடுக்கணும். அதனால நோ நோ நோ, என்னோட ஃபாதர் மதர் ஆஃப்டர் மேரேஜ் நான் கன்சீவ் ஆகிட்டேன், நான் அப்படியே வயிற்றுல வளர்ந்தேன், நான் பிறந்தேன். சிவபெருமான் கொடுக்கலன்னா பிறக்க முடியாது. எத்தனையோ அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க இல்லை, ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு குழந்தைங்க இல்லை. எத்தனையோ பேருக்கு மாதம் அபார்ஷன் ஆகுது, எத்தனையோ பேருக்கு 3 மாதத்தில் அபார்ஷன் ஆகுது. எத்தனையோ வகையான ஃபெயிலியர்ஸ் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து விட்டோம் என்றால் சிவபெருமானின் ஒப்பற்ற கருணை என்று பெயர். ஆனால் நம்ம யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும், தேங்க்யூ சொல்லணும்னா சிவபெருமானுக்கு தான் முதல்ல சொல்லணும், கடைசி வரைக்கும் சொல்லணும். இந்த ஆணவம் உயிர்களை பிறவிக்கு கொண்டு வந்து அவை அறிவு விளக்கம் பெற்று உயிர்கள் முத்தி நிலையை அடைய சிவபெருமான் உதவுகிறார். இது அவருக்கு தேவையா? இதுல எங்கேயாவது அவருக்கு பெனிஃபிட் இருக்கா? நம்ம எது செஞ்சாலும் நமக்கு அதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்காம நம்ம செய்யறதில்லை. ஒரு கோயிலுக்கு டெம்பிளுக்கு டொனேட் பண்ணா கூட நம்ம பேர் அங்க கல்வெட்டுல வருதான்னு பார்க்கணும். மெஜாரிட்டி எக்ஸ்பென்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது நான் மேலே போய் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். இன்விடேஷனில் என்னுடைய பேர் பெருசாக மேலே போடணும், பெருசாக போடணும். 2 இருக்குது. ஏன்னா 1000 வெள்ளி கொடுத்துருக்கேன், 1 லட்சம் வெள்ளி கொடுத்துருக்குறேன், அதனால் என் பேரை தான் போடணும் அப்படி நினைக்கிறோம். நம்ம அப்படி பார்த்தா சிவபெருமான் பேரை நம்ம எத்தனை இடத்துல போடணும் பாரு. எல்லா இன்விடேஷன்லையும் சிவபெருமான் பேரை தான் போடணும். இந்த ஆணவ மலத்தில் கிடக்கின்ற உயிர்கள் அறிவு விளக்கம் பெற்று சிவானந்தம் என்கின்ற என்னுடைய நிலையை இவை அடைய வேண்டும் என்று தானே விரும்பி தானே செயல்பட்டு தானே சக்தி ஆகிறார். இப்பதான் அம்மா பிறக்கிறார், அபிராமி இப்பதான் உருவாகிறார். அபிராமி உருவானது எதற்கு? உங்களுக்கும் எனக்கும் ஆணவ மலம் போறது. ஃபண்டமெண்டல். ஆணவ மலத்தில் நம்ம இல்லாமல் அறிவு விளக்கம் பெற்றிருந்தோம்னா சிவபெருமான் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. சிவபெருமான் இயங்கிறதுக்கு பெயர் அபிராமி, பார்வதி, மாரியம்மன் என்று பல பெயர்கள் உண்டு. நம்முடைய உயிர் ஆணவ மலத்திலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக இந்த சிவனுக்கு அடுத்து சக்தின்ற ஒன்று இந்த உலகத்திலே வருகிறது. சிவம் உட்கார்ந்திருந்தா சிவம், எழுந்து நடந்தா வேலை செஞ்ச சக்தி. அதுதான் இப்போ நமக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்.
சிவபெருமான் நம் மீது கருணை கொண்டார், கொண்டிருக்கிறார், கொண்டிருப்பார். இது ஒண்ணுதான் மாறாத கருணை, மாறாத அன்பு, மாறாத ஐ லவ் யூ. மற்றதெல்லாம் சீசனல் ஐ லவ் யூ, சீசனல் ஃப்ரெண்ட்ஷிப். என்கிட்ட பணம் நிறைய இருந்தால் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. என்னிடம் பணம் இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன், டவர் ப்ராப்ளம் சொல்லிடுவான். அவங்களையெல்லாம் நம்புகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸை நம்புகிறேன், என்னுடைய ஃபேமிலியை நம்புகிறேன், என்னுடைய சில்ட்ரன்ஸ் நம்புகிறேன், என்னுடைய இன்லாஸ் நம்புகிறேன், என்னுடைய பேரண்ட்ஸ் நம்புகிறேன், பிரதர்ஸ் நம்புகிறேன், சிஸ்டர்ஸ் நம்புகிறேன். சிவபெருமானை மட்டும் நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சதெல்லாம் பயமாக இருக்கு. இப்போ இதில் யார் அதிக கருணை நம் மீது கொள்வது? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கருணை கொள்வது யார்? தாய்ப்பால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது கூட இந்த குழந்தை பெரியவனா வந்து என்னுடைய வயதான காலத்தில் என்னை அவன் காப்பாற்றணும், இந்த குழந்தை பெரியவனா வந்து நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி ஃபைனான்சியலி நல்லா சவுண்டாக வரணும், இந்த குழந்தை பெரியவனா வந்து நான் ஒரு பெண் என்பதை நான் நிரூபிக்கணும். எல்லாத்துலேயும் தாய்ப்பால்லையும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் கலந்துருக்கு. சிவபெருமான் யாரு? தாயிற் சிறந்த தயாவானம். தாய் மாதிரி தாய்க்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 0.1% செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் குழந்தைய வளர்க்குறது. குழந்தை பெற்றுக்கிறதுலே ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. நான் குழந்தையை பெறுகின்ற தகுதி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கணும், குறிப்பாக மாமனார் மாமியாருக்கு காமிக்கணும். ஆனால் சிவபெருமான் இதை செய்தது எந்த விதமான எதிர்பார்ப்புக்கும் இல்லை. அவன் போய் நான் இந்த உயிர்களை படைத்து விட்டேன் என்று சொல்லி யாருக்கிட்டையும் பட்டம் வாங்குறதோ, மாலை வாங்குறதோ, கார்லாண்ட் வாங்குறதோ இல்லை. சிவம் 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 சிவம், உண்மை 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 உண்மை, ஆனந்தம் 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 ஆனந்தம், சத்து சத்து சத்து, சித்து சித்து சித்து, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அதை தரணும்னு அவர் ட்ரை பண்ணுறார். உயிர்களுக்கு எப்படி உடலை சேர்த்து நம்மை உருவாக்கினார் என்பதை ஒரு சிறிய உதாரணம் மூலம் தெரிந்து கொள்வோம். எடுத்த உடனேயும் சைவ சித்தாந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாமல் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம எக்ஸாம்பிள்னு சொன்னாலே வாழ்வியல் எக்ஸாம்பிள் தான், அன்னன்னைக்கு நம்ம லைஃப்பில் பார்க்குறது தான். சிறிய கை குழந்தையை ஓகே, ஊட்டி கொடைக்கானல், அது நீங்கள் கொஞ்சம் அடிச்சுட்டு வேற உங்கள் ஊரில் ஒரு பேர் எழுதிக்கங்க. என்ன சொல்கிறது, சில் ஸ்டேஷன்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, பிக்னிக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, இங்கே தமிழ்நாட்டில் ஊட்டி என்று ஒரு பிளேஸ் இருக்குது, கொடைக்கானல்னு ஒரு பிளேஸ் இருக்குது. சம்மர்லாம் எல்லாரும் அங்கே தான் போவாங்க. ஸோ ரொம்ப சில்னஸ் இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும், நிறையா என்டர்டெயின்மெண்ட் அங்கே இருக்குது. அதனால் ஊட்டி கொடைக்கானல்னு போட்டிருக்கேன். நீங்கள் மலேசியாவில் எந்த இடம் இருக்கோ நீங்கள் அந்த பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள். ஸோ அதுபோல் ஒரு சில்னஸ் இருக்கிற பிளேஸுக்கு நம்ம போகும் பொழுது, ஆர் நல்ல ஃபேமஸ் தெரிஞ்ச பிளேஸ், இப்போ ஹிமாலயாஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம், அது இங்கே எப்போதுமே சில்லுன்னு இருக்கும். சுவிட்சர்லாண்ட், அதுபோல் பிளேஸ்க்கு நம்ம போகும் பொழுது குளிர் பிரதேசங்கள், ஊட்டி கொடைக்கானலை அடிச்சிருங்க, குளிர் பிரதேசங்களுக்கு தூக்கி செல்லும் போது நம் குழந்தைக்கு பாதுகாப்பான உடைகளை அணிவித்து தூக்கி செல்கிறோம். பண்ணுறோமா இல்லையா? அதாவது முதலில் நாப்கின், அண்டர்லைன் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. இதெல்லாம் ரொம்ப சிந்திச்சு எழுதியிருக்கிறேன். மொத்தம் 5 இது சேர்க்கணும். ஒரு குழந்தைக்கு 5 என்ன சேர்க்கறது? ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டா ஒன்று தானே வருது, இன்னும் 5 என்ன பண்ணலாம்? ஓகே, ஒரு ஷால் போடலாம், ஓகே ஒரு ஸ்வெட்டர் போடலாம், ஓகே ஒரு ஷர்ட் போடலாம், ஓகே ஒரு இன்னர் வியர் போடலாம். சரி 4 தானே ஆகுது, இன்னும் ஒன்று என்ன பண்ணுறது? ஓகே நாப்கின் போட்டுக்கலாம் அப்படின்னு 5 இது உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைய நம்ம வெளியில் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு சேஃப்டிக்கு நாப்கின் போடும் ஃபஸ்ட். பின்னர் உள்ளாடை, இன்னர் வேர், அதுக்கு மேலே அவுட்டர் வேர், அதுக்கு மேலே ஸ்வெட்டர், அதுக்கு மேல் ஒரு ஷால். இப்படி 5 வரணுமேங்கிறதுனால நான் அப்படி எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸில் நான் எழுதியிருக்கிறேன். ஒன்றன் மேல் ஒன்றாக பல அடுக்கு உடைகளை அணிவிக்கிறோம். அதை போல குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணவங்களுக்கு இது புரியாமல் இருக்க, எப்படி பேக் பண்ணுறோம் அப்படின்றது. அதை போல உயிர்களுக்கு ஒன்றன் மேல் ஒன்றாக 5 அடுக்கு, அதாவது 5 லேயர் உடல்களை அமைக்கிறான் சிவபெருமான். இந்த ஞானத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி நிற்கலாம். யாரும் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஹவு மெனி லேயர்ஸ் இருக்குன்னு கேளுங்க. ஸ்கின் இருக்குது, ஸ்கின் உள்ள டிஷ்யூஸ் இருக்குது, டிஷ்யூஸ் உள்ள போன் இருக்குது, போன் அதுதான் சொல்லுவாங்க.
இது இல்லை, இது ஒரே ஒரு அடுக்கு தான். இந்த உடல் என்று டாக்டர்ஸ், கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், ஹார்டாலிஸ்ட், லெஃப்ட் ஹார்டாலிஸ்ட், ரைட் ஹார்டாலிஸ்ட், லெஃப்ட் ஆர்மாலிஸ்ட், அத்தனை பேரும் இந்த இந்த டர்ட்டி உடல் ஐஸ் பாக்ஸுக்குள்ள எது போகுமோ அதைத்தான் ஆராய்ச்சி பண்றாங்களே தவிர ஐஸ் பாக்ஸுக்குள்ள போகாத ஒன்று இருக்கு அதை ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பாடத்துல அது கிடையாது. மயங்கி கிடப்பவனை இரண்டாவது எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தைய ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். மயங்கி கிடப்பவனை தட்டி எழுப்புவது போல. யாராவது ஒரு அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க, ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ரோட்லேயோ ஒரு அன்கான்சியஸாக இருந்தால் எப்படி நம்ம அவங்கள வந்து உடனே தண்ணி தெளித்து, முதல்ல தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி தான் முகத்தில் தெளி, காற்று விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம். அதுபோல் அறிவு மயங்கி செயலற்று ஏதோ ஒரு அன்கான்சியஸாக நாம் கிடக்கின்ற உயிர்களை தட்டி எழுப்பி அந்த உயிரை பக்குவப்படுத்துவதற்காக மாயை என்ற கருவியை சேர்க்கிறார் இறைவன் சிவபெருமான். இப்போ உயிர்கள் இருக்கு, உயிர்கள் மேல ஆணவ மலம் பற்றி இருக்கு, மாயைன்னு ஒன்று இருக்கு. இறைவன் இந்த மாயையை கொண்டு இந்த ஆணவ மலத்தை எடுக்க போறார். இதுதான் ஒரு டிட்டர்ஜென்ட் சோப் மாதிரி, சோப் பவுடர் ஆர் சோப் வாட்டரை வச்சு இந்த டஸ்ட்டை கிளீன் பண்ண போறார். அவர் டோபி ஆயிட்டார். கிளாத் வாஷ் பண்ற பிஸ்னஸ்க்கு அவர் இறங்கி வர்றார். தேவையில்லாமல் நான் கூட உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னா இலவசமாக நான் எடுத்தாலும் ஏதோ ஒரு தேவை இருக்கதால் அதை எடுக்கிறேன். இறைவனுடைய அருளை பெற வேண்டும், அதுக்காக கூட எடுப்பேன். எனக்கு தெரிந்ததை யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு எனக்கு ஒரு பாலிசி இருக்கு, அதுக்காக கூட எடுப்பேன். நிறைய பேர் என்னைய வெரி குட்னு சொல்லணும், கிரேட்னு சொல்லணும், அதுக்காக கூட எடுப்பேன். சிவபெருமான் எதற்காகவும் நம்ம கிட்ட இருந்து அவர் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. அவருக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட எதுவும் கிடையாது. ஆனாலும் அவர் தானே வந்து செய்யறாரு. உயிருடன் சேர்க்கப்பட்ட முதல் அடுக்கு ஆடை. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த உயிரோட ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து அவர் கனெக்ஷன் பண்றது என்ன அப்படின்னா மாயை. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 36 தத்துவங்கள்ல அசுத்த மாயை பற்றி இப்போ நம்ம படிக்க போறோம். சுத்த மாயையில் 5 தத்துவங்கள் இருக்கின்றன. சுத்த மாயை, அதுல நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தைன்னு 5 இருக்கு. இது சுத்த மாயை. இதை நம்ம ரொம்ப அதிகமாக இப்போ படிக்கல. இது அசுத்த மாயை. இந்த அசுத்த மாயையில தான் இந்த உடலும் உலகமும் தோன்றுகிறது. இந்த அசுத்த மாயையில் முதல்ல வித்யா தத்துவங்கள் என்று 7 தத்துவங்கள் இருக்கின்றன. அதுல வந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று 7 தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த 7 தத்துவங்கள்ல முதல் தத்துவத்தை எடுத்து உயிரோட சேர்க்கிறார் சாமி. நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்னொன்னா பண்றோம்ல. சாம்பார் வைக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல வெசல் வேணும், அப்புறம் வாட்டர் வேணும், அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணணும், அப்புறமா அந்த வாட்டரில் ஒன்று ஒன்றா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். பருப்பு ஆட் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம், அப்புறம் மசாலா போடுறோம், அப்புறம் சால்ட் போடுறோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுறோம். அப்படி இறைவன் ஒன் பை ஒன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் உயிரோட கூட்டியது மாயை என்கின்ற கருவி, தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். தத்துவம்னா பிலாசபி தத்துவம் இல்லை. இங்கே தத்துவம் என்று சைவ சித்தாந்தத்திலே நாம் சொல்லுவது ஒரு கருவி, ஒரு அக்சசரி. ஒரு மொபைல் பண்றாங்க அப்படின்னா அது என்ன இருக்கு? ஒரு பிசிபின்னு ஒன்று இருக்கும், அது உள்ள ஏதாவது இருக்கும், சர்க்கியூட் இருக்கும். அது போல ஏதாவது ஒரு பென் பண்றாங்க அப்படின்னா ரீஃபில் இருக்கும், பாடி இருக்கும், ஃப்ரண்ட் இருக்கும், கேப் இருக்கும். அது போல ஒன் பை ஒன் அசம்பிள் பண்ணாதான். ஒரு கார் அசம்பிளி பண்றாங்க, ஒரு மொபைல் அசம்பிள் பண்றாங்க, பல அக்சசரிஸ் சேர்ந்தது தான் இது. அதுபோல என்னுடைய உடல், நான் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா முதல் அக்சசரி மாயைங்கிற அக்சசரியை கொண்டு வந்து உயிரோட சேர்க்கிறார் சிவபெருமான். ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க. எம்பிபிஎஸ் இல்லை, நீங்க எம்எஸ் எம்டி படித்தாலும் இது தெரியாது, இங்கே மட்டும்தான் தெரியும். மாயை என்கின்ற ஒரு கருவியை சேர்க்கிறார். மொத்தம் 31 கருவியை சேர்க்க போறாரு. அதை டேலி பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் கருவியை சேர்க்கிறார். உயிருக்கு மாயை சேர்க்கப்பட்ட இந்த நிலைக்கு காரண உடல் என்று பெயர். எழுதிக்கங்க. முதல்ல உயிர் அது மேல எழுதிருங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணிருக்கு? மாயை
அப்படின்னு தத்துவத்தை சேர்க்கிறாரு. மாயைங்கிற தத்துவம் சேர்ந்த உடனே இந்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன சொல்றோம்? காரண உடல் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். ஒரு ஃபர்ஸ்ட் இது பிளாட்டா இருக்கும். அது அப்போ பிளாட்னு பேரு. அப்புறமா அதை டிக் பண்ணி பேஸ்மெண்ட் போடுவாங்க. அதுக்கு பேர் பேஸ்மெண்ட் என்று பெயர். அப்புறம் இந்த ஹைட்டுக்கு வரும்போது, விண்டோ ஹைட்டுக்கு வரும்போது அதுக்கு பேர் லிண்டல் என்று பெயர். அடுத்த ஹைட்டுக்கு வரும்போது ரூஃப் என்று பெயர். அடுத்த ஹைட்டுக்கு போகும்போது ஃப்ளோர் என்று பெயர். அதுபோல இறைவன் முதல்ல சேர்க்கிற அந்த மாயைன்ற ஒன்றை சேர்த்த கண்டிஷன்ல அந்த ஸ்டேஜுக்கு காரண உடல் என்று தமிழில் பெயர். காரண உடல் அல்லது ஆனந்தமய கோஷம். வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே இதை ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஏதாவது ஒன்றை ஞாபகம் வச்சுக்கிட்டா போறோம். ஆனந்த உடல், காரண உடல் அல்லது ஆனந்தமய கோஷம். காரண உடல், ஆனந்தமய கோஷம். காரண உடல், ஆனந்த உடல் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏதாவது ஒன்று தமிழில் படிச்சுக்கிறேன் ஐயானா தமிழ்லேயே 5 உடலையும் படிச்சிருக்கு. சமஸ்கிருதத்தில் படிச்சுக்கிறேன், சமஸ்கிருதத்திலே படிச்சிருக்கு. இல்லை எனக்கு ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிச்சுக்கிறேன், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணது. முதல் உடல் காரண உடல் அல்லது ஆனந்தமய கோஷம் அல்லது காசல் பாடி என்று பெயர். ஆங்கிலத்திலும் அதுக்கு பெயர் கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் அல்லது அல்லது அல்லது. நேர்முக தேர்வில் கேட்கும் பொழுது எத்தனை அடுக்கு உடல்? காரண உடல், ஆனந்தமய கோஷம், காசல் பாடி அப்படி சொல்லிவிட்டு போக. அது மாதிரி 3 உடல் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு உடல் தான் இது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் டிஃபர் ஆகுது. அந்த உடலுக்கு இங்கிலீஷில் என்ன பேர், சமஸ்கிருதத்தில் என்ன பேர், தமிழில் என்ன பேருன்னு தான் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம தமிழை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். மற்றதை நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் படித்துக்கொள்ளலாம். ஆனந்தமய கோஷம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, கோஷம் என்றால் உரை என்று பெயர். கவர் பண்ணுறோம் இல்லையா, பேக்கிங் பண்ணும்போது கவர் பண்ணுறோம், உரை என்று பெயர். அந்த உயிரோட மாயை சேர்ந்ததும் உயிருக்கு ஒரு இனம் புரியாத சிலிர்ப்பு உண்டாகிறது. இப்போ ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு யாரோ கதவை திறந்து வர்றாங்க அப்படின்னா எப்படி இருக்கோ, யாரோ வர்றாங்க, ஏதோ கொடுக்க போறாங்க நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். இல்லைனா ஒரு டார்க் ரூமா இருக்கிற இடத்துல லைட்டை போட்டோன்னா ஒரு பிரைட்னஸ் வரும். விண்டோவை திறந்தா ஒரு வென்டிலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அது போல ஒரு மைனரா என்னது ஏதோ நடக்குது எனக்கு, சம்திங் வெரி குட், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் வருது. அதுக்கு பெயர் த்ரில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது அதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஆனந்தமான ஃபீலிங். அதனால இந்த வடமொழியிலே ஆனந்தமய கோஷம் சொல்றோம். இந்த கோஷத்தை சேர்த்த உடனே மாயே என்கின்ற கோஷமாகிய உரையை சேர்த்ததும் அந்த உயிருக்கு கொஞ்சம் ஒரு லைட்டான ஆனந்தம். ஏன் இந்த ஆனந்தத்தை இறைவன் கொடுத்தாங்க அதை யோசிச்சு பார்க்கணும். பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற பயணத்திலே நம்மை அழைத்து செல்ல போகின்றான். அதற்காக இங்கே சிறிய ஆனந்தத்தை கொடுக்க. பின்னாடி எஸ்ஏ பேராகிராஃப் 1000 பேஜஸ்க்கு ரிசர்ச் பேப்பர் எழுதக்கூடிய இந்த குழந்தைக்கு முதல்ல அரிசியில ஆனான்னு போட்டுக்கான். அகர முதல எழுத்தெல்லாம் போடுற குழந்தை பின்னாடி அதுவே பெரிய லிட்டரேச்சர் ஆயிடும், மாஸ்டர் ஆஃப் லிட்டரேச்சரா. ஆனால் முதல்ல ஏ அதைத்தான் படிக்கணும். அதுபோல இந்த முதல் எழுத்து காரண உடல். அதனால இது ஆனந்தமய கோஷம் என்று வடமொழியில் சொல்கின்றோம். தமிழ்ல இதுக்கு ஏன் காரண உடல்னு வச்சாங்க, ஏன் கோரண உடல்னு வைக்கக்கூடாதா? ஏன் காரண உடல் என்று வைத்தார்கள் என்றால், பின்னால் கூட்டப்படும் 4 உடல்களுக்கும் இந்த உடல் காரணமாக இருப்பதால் இதற்கு காரண உடல் என்று பெயர். அடுத்தடுத்து இன்னும் உடல்கள் வரப்போகுது. மொத்தம் 5 லேயர் வரப்போகுது. அந்த 5 லேயர் வர்றதுக்கு இதுதான் காரணமா இருக்கு. இது இந்த ஆனந்தத்தை கொடுத்து இது ஒரு பேஸை ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணலை அப்படின்னா பின்னாடி எதுவுமே வர முடியாது. இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபவுண்டேஷன் பண்ணலைன்னா நீங்கள் 100 ஃப்ளோர் எல்லாம் பண்ண முடியாது. ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கு பெயர் காரண உடல் என்று பெயர், மறக்கக்கூடாது. மொத்தம் 36 தத்துவங்கள், 5 தத்துவங்கள் சிவ தத்துவங்கள். அது நம்ம இந்த மாயையில படிக்கல, அது சுத்த மாயையில இருக்கு. அசுத்த மாயையில 31 தத்துவங்கள் இருக்கு. இதெல்லாம் நம் உயிரோட கூட்டப்பட்ட தத்துவங்கள்.
அந்த 5 தத்துவங்களும் நம்ம உயிரோட நேரடியாக கூட்டப்படவில்லை. அதெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் தத்துவங்கள். இது ஆக்சுவல் தத்துவங்கள். நம்ம உடல்லையும் இந்த உலகத்திலையும் இருக்கக்கூடிய தத்துவங்கள். ஆக 31 தத்துவத்துல ஒரு தத்துவம் டிக் போட்டுக்கங்க. மாயைன்னு ஒண்ணு படிச்சாச்சு. அதுதான் முதல்ல சேர்த்திருக்கிறோம். இந்த ஸ்டேஜுக்கு காரண உடல் என்று பெயர். ஃபர்ஸ்ட். அடுத்தது 2வது அடுக்காக காரண உடலின் மேல் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற இன்னும் 5 தத்துவங்களை சேர்க்கிறார். இந்த 5 தத்துவங்கள், அந்த உரைன், கோஷம்னா உரைன்னு சொல்றோம் இல்லையா, அது போல கஞ்சுகம் அப்படின்னா ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம். உரைனா இன்னர் வேர் மாதிரி, ஷர்ட்னா மேலன்னு வச்சுக்கலாம். பஞ்ச கஞ்சுகம் அப்படின்னு நம்மளுடைய சைவ சித்தாந்த நூல்களில் அது குறிப்பிடப்பட்டிருக்கும். பஞ்ச என்றால் 5, கஞ்சுகம் என்றால் ஒரு ஒரு ட்ரெஸ், கவர், சட்டைன்னு சொல்லுவாங்க, சட்டை. இந்த 5 கஞ்சுகமும் இப்ப சேர்க்கப்பட்டிருக்கு, காலம் சேர்க்கப்பட்டிருக்குது. இப்பதான் காலமே சேர்க்கப்படுது. இந்த உயிர் எத்தனை காலம் வாழும், இந்த உயிர் எத்தனை பிறவிகள் எடுக்கும், இதுல இருந்து தான் கிளாக் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. காலமே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த காலத்தை கொண்டு சிவபெருமான் எப்போ தோன்றினார்னு நம்மளால எப்போ அளக்க முடியும்? காலம் நமக்காக தோற்றுவிக்கப்பட்ட காலமே நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னால நம்ம எப்போ இருந்தோம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதோ ஒரு ஒரு நம்ம இயர்ஸ் இருக்கு இப்போ. ஓகே, 2025 இந்த இயர். ஹாப்பி நியூ இயர் டு யூ. 2025 அது என்ன 2025? 2025 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாரு. சரி, அதுக்கு முன்னால அது பிசின்னு சொல்றோம், பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே, 5000 இயர்ஸ். ஓகே, 10,000 இயர்ஸ், 20,000 இயர்ஸ், 1 lakh இயர், 10 lakh இயர், 1 million இயர், 5 million இயர்ஸ். அப்போதான் பிக் பேங் வந்தது. பிக் பேங்க்கு முன்னாடி என்ன இருந்தது? அது இருந்தது, அது இருந்தது, அது இருந்தது. எத்தனை ஆண்டுகள் நீங்க கால்குலேட்டர்லயோ, கம்ப்யூட்டர்லயோ, சூப்பர் கம்ப்யூட்டர்லயோ ஒரு ஆண்டுன்னு ஒன்று போடுற காலத்தை இப்பதான் கடவுள் நமக்காக 2வது தத்துவமா படைக்கிறார். செகண்ட் அக்சசரியா இப்ப சேர்க்கிறது. இதை வைத்துக்கொண்டு நாம் போய் சிவபெருமான் எப்படி தோன்றினார்னு இப்படி அளக்க முடியும்? அது என்ன, கை கால் இல்லாதவன் கடல்ல நீச்சல் அடிக்கிறதுனா எப்படி நீச்சல் அடிக்கும்? ஃப்ளோட் ஆகலாம், அதோட சேர்ந்து போகலாம், ஸ்விம் பண்ண முடியாது. கையும் கால் இல்லைன்னா எப்படி ஸ்விம் பண்றது? அதுபோல நமக்கு இருக்கிற கால அறிவை வச்சுக்கிட்டு நம்ம சிவபெருமானுடைய காலம் என்ன அப்படின்னு எப்படி அளக்குறது? அதனாலதான் சயின்டிஸ்டுக்கு இன்னும் சிவபெருமானை கண்டுபிடிக்க முடியல. இந்த 5 கஞ்சுகங்கள் சேர்ந்த இந்த நிலைக்கு, கஞ்சுகம்ங்கிறது சட்டை, அதுக்கு விஞ்ஞானமய கோஷம் என்று பெயர். ஏன்னா இங்கே ஞானம் சேருகிறது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அதெல்லாம் சேர்க்கிறதுனால விஞ்ஞானமய கோஷம் என்று பெயர். தமிழ்ல அதை கஞ்சுக உடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கஞ்சுகம் என்றால் சட்டை. ஸோ உயிர் மேல 1 சேர்ந்திருந்தது, இப்போ அடுத்து 5 சேர்ந்திருக்கு. 1 + 5. உடல் வைஸ் 2, தத்துவம் வைஸ் 1 + 5 6 ஆயிருக்கு. இந்த நிலைக்கு கஞ்சுக உடல் என்று பெயர். இந்த உடல் சேர்ந்தும் போது என்ன ஆகுது? ஆன்மாவுக்கு ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய சக்திகள் எல்லாம் வெளிப்படுகிறது. இது உள்ள மறைஞ்சு இருந்தது, இப்போ வெளிப்படும். இப்போ எனக்குள்ள இந்த அறிவெல்லாம் மறைஞ்சு இருந்தது, இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ்ன்னு சொன்னதுனால இதெல்லாம் வெளிப்படும். அதுபோல இப்போ உள்ளுக்குள்ள இந்த சக்திகள் எல்லாம் உயிரோட இருந்தது, மறைஞ்சு இருந்தது. அது வெளியில வர்றதுக்கு அதுக்கும் தெரியாது. வர்றதுக்கு உடல் இல்லைல்ல, உடல் காலம்லாம் இல்லை. அதனாலதான் இறைவன் அதெல்லாம் சேர்க்கிறார், வெளியில வரட்டும் அப்படின்னு. இதெல்லாம் சேர்ந்த உடனே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட ஆரம்பிக்குது. உயிருக்கு ஆசை வருகிறது. இப்பதான் ஆசை வருகிறது. இப்போ முதல்ல நமக்கு ஆசையை கொடுத்தவன் யாரு? சிவபெருமான். ஆனா அவன் மேலேயே நம்ம ஆசைப்படுறது இல்லை. துரோகிகள், சீட்டர்ஸ். ஆசை என்ற ஒன்றை நமக்கு கூட்டியவன் சிவபெருமான். அந்த ஆசை புறத்திலெல்லாம் ஆசை இருக்கிறதே தவிர அக ஆசையும் சிவ ஆசையும் நமக்கு வரமாட்டேங்குது. இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளும் வெளிப்படுகிறது. இப்போது ஆன்மாவுக்கு ஆசை பிறக்கிறது. இச்சா மீன்ஸ் இச்சை. இச்சைனா ஆசை, லைக்கிங். ஓகே, கிரியா அப்படின்னா செயல்படுகின்றது. ஞானம் அப்படின்னா அறிவு. ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. முருகப்பெருமானை பார்த்தா இந்த 3 சக்தி தான் அங்கே இருக்கிறது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அது முருகன். இடது பக்கம் இருக்கிறது தெய்வானை.
வலது பக்கம் இருக்கிறது வள்ளி அப்படின்னு சொல்றோம். நடுவுல இருக்கிறது ஞான சக்தி, கிரியா சக்தி, இது இச்சா சக்தி. அது நமக்கு தெரிய வேண்டும். பல பேர் தவறா சொல்லுவாங்க, என்ன உங்க சாமிக்கு 2 ஒய்ஃப் இருக்கு, இப்போ நான் மட்டும் 2 ஒய்ஃப் வச்சுக்க கூடாதா? அவர் வச்சிருக்கிற ஒய்ஃப் நீ சொல்ற ஒய்ஃப் கிடையாதப்பா. உன் ஒய்ஃப் உடல் ஒய்ஃப். இன்னைக்கு இந்த ஒய்ஃப், நாளைக்கு இன்னொரு ஒய்ஃப். அங்கே நமக்கு காண்பிக்கப்படுவது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளை உருவம் கொடுத்து காண்பிக்கிறார்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இல்லைன்னா இச்சா சக்தி ஒன்று இருக்கு, கிரியா சக்தி ஒன்று இருக்கு, ஞான சக்தி ஒன்று இருக்கு, இச்சா கிரியா ஞானம், இச்சா கிரியா ஞானம், இச்சா கிரியா ஞானம் எல்லாம் புரிஞ்சிச்சா அப்படின்னா என்ன புரியும் நமக்கு? இப்போ முருகன் இருக்காரு, அவருக்கு 6 முகம் இருக்கு, அவருக்கு தெய்வானைன்னு ஒரு பொண்ணை திருமணம் செய்தார்கள், அப்புறம் வள்ளி என்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். அப்படி ஒரு கதையா சொன்னதான் இந்த குழந்தைங்களுக்கு அறிவு விளங்கும். அதுக்காக கதையா சொல்றாங்க. அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த உருவத்தை இறுக்கி பிடிச்சு அதுலேயே ஆராய்ச்சி பண்ணி ஞானம்னா என்ன, இச்சைன்னு என்ன, கிரியானா அதை விட்டுட்டோம். தெய்வானைக்கு பச்சை புடவை கட்டணுமா, வள்ளிக்கு பச்சை புடவை கட்டணும்? அது குருக்கள்கிட்ட கேட்குறது. என்ன கலர்ல ட்ரெஸ் வாங்கணும், வள்ளிக்கு என்ன கட்டணும்? வள்ளிக்கு யாராவது பச்சையை கட்டிட்டாங்கன்னா, ஐயோ போச்சு, தோஷம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, உங்கள் வீடு இனிமேல் நாசமாக போயிடும். ஏன்னா வள்ளிக்கு மஞ்சள் தான் கட்டணும், ஆரஞ்சு கட்டலாம், பச்சை கட்டக்கூடாது. இது மாதிரி ஒருத்தர் கதையை சொல்லி விட்டு போ. அட கடவுளே, உயிருக்கு இறைவன் அறிவு விளங்குவதற்காக இச்சை, கிரியை, ஞானம் என்கின்ற 3ஐ கூட்டுகிறான், விளங்க வைக்கிறான். அதான் கான்செப்ட். அதை விட்டுட்டு நம்ம சடங்குகளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டோமே தவிர கோர் மீனிங்கை நம்ம இறுக்கி பிடிக்கவே இல்லை. அதுக்காக தான் இந்த வகுப்பை இவ்வளோ வேகமாக நடத்துகிறோம் அவங்களுக்கு. இப்போ இந்த ஆசை வந்த உடனே ஆசையை அனுபவிக்க அல்லது பின்னால் வரும் உலகப் பொருள்களை அனுபவிக்க தயார் நிலையில் உள்ளது. இப்போ ஆன்மா ரெடி ஆயிடுச்சு, ஓகே ரெடி போலாமா அப்படிங்கிற மாதிரி ஆன்மா ரெடியாக இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ உலக வாழ்க்கைன்னு நம்ம சொல்கிறது திருமணம். அது வரைக்கும் இவன் தனியாக இருக்கிறாரு ஆண், தனியாக இருக்கிறாங்க பெண். இவங்களுக்கு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து வைத்து தம்பதிகள் ஆக்குறார்கள். ஓகே, அவ்வளோதான், எங்கள் கடமை முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நீங்கள் குழந்தைய பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ணுவீங்க அப்படின்னு இனப்பெருக்கத்துக்கு தயார் பண்ணுறாங்க. திருமணத்திற்கு தயாராக உள்ள ஆண்மகனை போன்ற நிலையில் இருப்பதால் ஆன்மாவின் இந்த நிலைக்கு புருடன் என்று பெயர். இந்த ஸ்டேஜை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு 18 வயதுகள் ஆன ஒரு குழந்தைக்கு பெயர் அடல்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் சீசன் சொல்கிறோம். இப்போ இந்த நிலை, இப்போ இச்சை வந்திருக்கு, கிரியை வந்திருக்கு, ஞானம் வந்திருக்கு, ஓகே என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், ஓகே எனக்கு அறிவு வந்திருக்கு, காலம் வந்திருக்கு, இன்னைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், சீக்கிரமா பண்ணணும். இந்த காலம்ங்கிற ஒரு அறிவே இப்போத்தான் கூட்டப்பட்டிருக்கு. இதுக்கு சீக்கிரம், ஃபாஸ்ட்டு, குயிக்லி, இதெல்லாம் இப்போத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க போகுது. இதுக்கு முன்னாடி சீக்கிரங்கிறதே கிடையாது. இதற்கு பெயர் புருடன் என்று பெயர். இப்போ வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 7 தத்துவங்களிலே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை அப்படிங்கிற 6மே ஆக்சுவல் அக்சசரிஸ். இந்த அக்சசரிஸ் எல்லாம் கூட்டின உடனே ஒரு ஒரு ஃபோர்ஸ் வருது நமக்கு. ஓகே நான் போகணும் அப்படின்னு ஒரு எந்தூசியாசம். அந்த எந்தூசியாசத்துக்கு பேரு புருடன் என்று பெயர். 3வது அடுக்காக இப்போ டேலி பண்ணிக்கிட்டே வாங்க. முதல் அடுக்கு காரண உடல், அடுத்த அடுக்கு கஞ்சிக உடல். தத்துவங்களில் முதல்ல ஒரு தத்துவம், அடுத்ததில் 5 தத்துவம் ப்ளஸ் புருடன். அதையும் நம்ம தத்துவத்தில் கவுண்ட் பண்ணிக்கிறோம். அது ஒரு அக்சசரி இல்லை, இருந்தாலும் கவுண்டிங்கில் எதையாவது சேர்க்கணுமேங்கிறதுனால +1ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 7 தத்துவங்கள் ஆயிடுச்சு. இதுக்கு பெயர் வித்யா தத்துவம்னு பெயர். இந்த 7மே முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த நிலைக்கு வரப்போகிறோம் நம்ம. 3வது அடுக்காக அந்த கஞ்சுக உடல் என்று சொல்லக்கூடிய உடலில் இருந்து ராசதம், ராஜசம்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், வடமொழியும் தமிழ் மொழியும் மிக்ஸ் ஆகிருக்கும். ராஜசம் இல்லைன்னா ரஜோ தமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று மீனிங் நமக்கு ராஜசம், தாமசம், சாத்வீகம் என்ற 3 குணங்களை உடைய மூல பிரகிருதி சேர்க்கப்படுகிறது. இப்போ இந்த ரெடி ஆயிருந்த ஒரு உயிரை எடுத்து மூல பிரகிருதிக்குள்ள நுழைக்க போறாரு சிவபெருமான். இந்த மூல பிரகிருத்தியோடைய குணங்கள் என்ன, ராஜசம், தாமசம், சாத்வீகம், இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு.
மூல பிரகிருதி என்பது அழகான, கவர்ச்சியான, திருமணத்திற்கு தயாராக உள்ள இளம் பெண். இதை மோகினி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இளம் பெண் போன்றது இந்த பிரகிருதி. இதெல்லாம் சும்மா ஒரு ஒரு இதுக்காக சொல்றோம். ஒரு ஸ்டோரி சொல்லும்போது ஒரு ராஜாவாம், அப்புறம் அவருக்கு ஒரு ராணியா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு இளவரசரா அப்படின்னு சொன்னாதான் நமக்கு அந்த அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம மைண்டுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ராஜா இருந்தாரு, ஆட்டோமேட்டிக்கா ராணி வந்திருப்பாங்க. ராஜாவும் ராணியும் அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்து குழந்தைய பத்தி சொல்ல போறாங்க. அது ஒண்ணு இளவரசியா இருக்கணும், இல்லைன்னா இளவரசனா இருக்கணும். கவர்ச்சியான, திருமணத்துக்கு தயாராக உள்ள மோகினி போன்றது. ஆவலுடன் இருந்த இளைஞனுக்கு இந்த புருடன் சேர்ந்த புருடன் நிலையில இந்த ஆன்மா வந்து எனக்கு ஏதாவது என்னை எங்கேயாவது கூட்டு போங்க, என்னால் இங்கெல்லாம் வெக்கேஷன், இப்போ வெக்கேஷனில் ஸ்கூல் சில்ட்ரன்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க மலேசியாவில் வெக்கேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ பிள்ளைங்கள்லாம் டேடி என்னை அங்கே கூட்டு போங்க, இங்கே கூட்டு போங்க, இங்கே ஸ்பெஷல் கிளாஸ் கூட்டு போங்க, கராத்தே கூட்டு போங்க, ஜிம் கூட்டிகிட்டு போங்க, ஸ்விம்மிங் பூல் கூட்டு போங்க, அப்படி இப்படின்னு. அவன்லாம் அங்கே போயிருக்கான், இவங்கெல்லாம் இங்கே போயிருக்காங்க, இவங்கெல்லாம் வேற கண்ட்ரிக்கு போயிருக்காங்க, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு போயிருக்காங்கன்னு அந்த குழந்தைங்க இப்போ எப்படி உங்களை விடாமல் விரட்டுகிறதோ அது போன்று இந்த புருடன் அப்படியே வெக்கேஷன் விட்டாச்சு, இந்த 30 டேஸையும் நான் பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, இந்தாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சந்தோஷா அது போன்ற ஒரு இடத்துக்கு சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போய் கோ அண்ட் ப்ளே அப்படின்னு குழந்தைய நீங்கள் விடுற மாதிரி சிவபெருமான் இப்போ நம்மளை விடுறாரு. கோ அண்ட் ப்ளே, என்ஜாய் யுவர் வெக்கேஷன், கம் பேக் டு ஒர்க். அடுத்து இன்னொரு 15 டேஸில் ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். வெக்கேஷன்லேயே இருக்கு. நம்ம என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, என்ஜாய் யுவர் வெக்கேஷன் சொன்னாரு, வெக்கேஷனில் போய் என்ஜாய் பண்ண போன குழந்தைங்க திரும்ப ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணின்னு பெல் அடித்தாலும், லெட்டர் போட்டாலும், மெயில் அனுப்பினாலும், ஃபோன் பண்ணாலும் திரும்ப ஸ்கூலுக்கு வராமல் என்ஜாய்மெண்ட்லேயே மூழ்கி கிடக்கிறோம். இந்த இடத்துல தான் தப்பு நடந்து போடும், மிஸ்டேக். இது வரைக்கும் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. சிவபெருமான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸ்கூல் ரீஓப்பன் வச்சு, ஹெச்எம் வந்தாச்சு, டீச்சர்ஸ் எல்லாம் வந்தாச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காணும். எங்கே போயிருக்கு? எல்லாம் பட்டம் வாங்குறதுக்கும், பணம் சம்பாதிக்கிறதுக்கும், காடி வாங்குறதுக்கும், சில்க் சாரி வாங்குறதுக்கும் போய்கிட்டு இருக்கு. இன்னும் வரவே இல்லை பிள்ளைங்கள்லாம். எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹெட் மாஸ்டர் வெயிட் பண்ணுறாரு, டீச்சர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம இங்கே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த இந்த மாயையில் இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒருத்தர் வந்து தம்பி ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்டால், சும்மா இருங்க, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ எம் டூ பிஸி, டைமே இல்லை எனக்கு ஸ்கூல் போகிறதுக்கு. சிவபெருமான்கிட்ட போகிறதுக்கு டைமே இல்லை, சிவபெருமானுக்கு எதிராக போகிறதுக்கு டைம் நிறைய இருக்கா? ஆன்மாவுக்கு ராசதம், தாமசம், சாத்வீகம் என்ற 3 குணங்கள் சேர்ந்துள்ள இந்த நிலைக்கு, குணங்கள் சேர்ந்திருக்கிறதுனால இதுக்கு குண உடல் என்று பெயர். இதை வடமொழியிலே, அதாவது வடமொழி நான் சொல்றது சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம். இங்கே தமிழ்நாடு, தென்னாட்டிலே தமிழ் பேசுகின்றோம், வடநாட்டிலே சமஸ்கிருதம் அப்போ பேசினாங்க, இப்போ ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஸோ நம்ம இப்போ என்னுடைய வகுப்பில் மற்ற ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வடமொழியில்னு சொன்னாக்க சமஸ்கிருதம் என்று நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு வடமொழி தாய்லாண்டுன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது. வடமொழி என்றால் சான்ஸ்கிரிட். அதை வந்து மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்டில் சொல்லும்போது மனோமய கோஷம்னு பெயர். குணங்களுக்கு இடமாக சித்தம் என்ற அந்த கரணம் விளங்குகிறது. கீழே ஆன்ம தத்துவங்கள்னு சொல்லி அந்த இடத்துல இது அந்த கரணங்கள்னு 4 இருக்கு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு. அதில் இந்த சித்தத்தில் வந்து தான் இந்த ராஜசம், தாமசம் அப்படிங்கிற இதெல்லாம் மைண்ட் ரிலேட்டட் தானே. இந்த குணங்கள் எங்கே இருக்குது? குணங்கள் பல்லுலையா இருக்குது? குணங்கள்லாம் இங்கே இருக்குது, நல்ல குணமாக இருந்தாலும் கெட்ட குணமாக இருந்தாலும். ஆக இந்த சித்தம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சேர்த்து இந்த குணங்கள் அது உள்ள வெளிப்படுகிறது. இப்போ இந்த குண உடல் அப்படின்னு நமக்கு சேரும் பொழுது மூலப்பிரகிருதி சேருது. மூலப்பிரகிருதி பை நேச்சர் ராஜசம், தாமசம், சாத்வீகம். இது மைண்ட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால சித்தம் என்கின்ற ஒரு தத்துவம் சேர்ந்திருக்கிறது. இப்போது தத்துவம் டேலி பண்ணும்போது முதல்ல மாயை சேர்ந்தது, அப்புறம் ஒரு பஞ்ச கஞ்சுகமும் ப்ளஸ் புருடனும் 6 சேர்ந்தது, 1 + 5 + 1 7 ஆயிடுச்சு. இப்போ அடுத்து 8 தத்துவம் சேர்ந்திருக்கு. இதுக்கு பெயர் சித்தம் என்று பெயர். 4வது அடுக்காக ஏற்கனவே உள்ள குண உடலின் மேல் புரியட்ட காயம் சேர்க்கப்படுகிறது. இதுவும் வடமொழி சொல். இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தேன். மினிமம் வச்சிருக்கிறோம். ஏன்னா
வேற எங்கேயாவது யாராவது சொல்லும் பொழுது புரியட்ட காயமா, விநாயகர் அகவல்ல வருது, புரியட்ட காயம் புலப்பட எனக்கு அப்படின்னு வருது. ஓ, அந்த புரியட்ட காயம் தான் இதுவான்னு தெரியணுங்கிறதுனால அதை கொஞ்சம் சம் வேர்ட்ஸ் நான் ரீடைன் பண்ணியிருக்கேன். விநாயகர் அகவல் 108 முறை டெய்லி படிக்கிறவங்க இருப்பாங்க. புரியட்ட காயம்னா என்னன்னு தெரியாது. அதுதான் இங்கே சைவ சித்தாந்த சுடர்ல அதை விளக்குகிறோம். புரியட்ட காயம் சேர்க்கப்படுகிறது. இந்த புரி என்றால் முறுக்கிய நிலை என்று பெயர். திரி சொல்றோம்ல, விளக்கு திரி பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் அந்த த்ரெட், அந்த த்ரெட்டை மிக்ஸ் பண்ணி முறுக்கி வச்சிருப்பாங்க. அதுபோல இந்த இந்த 8 காயங்களும் 8 தத்துவங்களும் முறுக்கிய நிலையில் இருக்கிறதுனால புரி. அட்ட என்றால் 8, அட்டலட்சுமி. அட்டலட்சுமி தான் தமிழ்ல சொல்லணும், அது அஷ்டலட்சுமின்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுத்திடும். வடமொழியில் அஷ்டலட்சுமின்னு சொல்லுவாங்க. அஷ்டகோணம், அஷ்டமூர்த்திகள், அஷ்டம் அஷ்டம் சொல்லி கஷ்டப்படுத்திடுவாங்க. நம்ம அட்டம், புரி அட்ட காயம், காயம் என்றால் உடல். ஆக முறுக்கிய நிலையில், அதாவது இதுதான் அது. இங்கேருந்து பார்க்கும்போது இது மேலே தெரியும், அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது அந்த பக்கம் மேலே வேற தெரியும், இப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா வேற தெரியும். அப்படி அந்த நீங்கள் ஏதாவது ஒரு த்ரெட்டை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, விளக்கு திரிய பார்த்தாலோ, இல்லை அந்த காலத்தில் பெண்கள்லாம் ஜடை செய்வாங்க. ஜடை இப்போ மலேசியாவில் பண்ணுறீங்களான்னு தெரியல எனக்கு. 3 இது எடுத்துக்கிட்டு ஒன்று சென்டரில் வச்சுக்கிட்டு அப்படியே பின்னிக்கிட்டே வருவாங்க, 1 by 1. இதில் எது லெஃப்ட், நடுவில் ஒரு இடத்துல பார்த்துட்டு இது லெஃப்டில் எடுத்தது எது, ரைட் ஹேண்டில் எடுத்தது எதுன்னு கேட்டால் உடனே கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல் இந்த புரி முறுக்கி சுற்றி இருக்கிறதுனால தனித்தனியாக பார்க்க முடியாது. ஆகையால் இதற்கு புரியட்ட காயம் என்று பெயர். இந்த புரியட்ட காயத்தில் என்னென்ன தத்துவங்கள் சேர்க்கப்படுது அப்படின்னாக்க, இந்த உலகம் புரியட்ட காயம் என்றால் 8 காயம். இதில் என்னென்ன சேர்க்கப்படுது, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் அப்படிங்கிற 5 தன் மாத்திரைகள் என்று பெயர். தன் மாத்திரைகள், தன் மாத்திரைன்னா செல்ஃப் டிபெண்ட், இது எதையும் சார்ந்து கிடையாது. இதுல இருந்து தான் மற்றது வருமே தவிர இது எதையும் சார்ந்து இல்லை. அப்படிங்கிறதுனால இதுக்கு தன் மாத்திரைகள் என்று பெயர். இது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் அப்படிங்கிறது. இது பார்க்கறதுக்கு ஓசைனா என்ன, காதுல கேட்கறது. இந்த 5 புலன்கள்ல ஒன்று, இந்த செவிக்கு சம்பந்தப்பட்டது ஓசை. ஊறு என்றால் தொடு உணர்ச்சி, ஊறுதல், ஸ்கின் பாடி எதை வேணாலும் நம்ம சொல்லலாம். தொட்டு உணர்றோம் இல்லையா, ஏதோ படுது அப்படின்னு உணர்றோமே, அது ஊறு. ஒளி, ஒளி என்றால் வெளிச்சம், பார்க்கிறது. இப்போ 5 சென்சஸ் தான் இது, அதோடைய ரூட் இது ஒளி. அடுத்தது சுவை, சுவைனா டேஸ்ட். நாற்றம், நாற்றம்னா ஸ்மெல். நாற்றம்னா தமிழ்நாட்டில் ஒரே நாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பேட் ஸ்மெல்லை தான் நாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் வழக்கில். ஏதோ நாற்றம் அடிக்குதுப்பா, நாற்றம்னு கூட சொல்ல மாட்டோம், நாத்தம்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். மலேசியாவில் எப்படின்னு தெரில, ஒரே நாத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு, ஒரே நாத்தமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க இங்கே தமிழ்நாட்டில். நாற்றம் என்று பெயர். நாற்றம் என்றால் ஸ்மெல் என்று பெயர், பேட் ஸ்மெல்லுன்னு பெயர் கிடையாது. ஆனால் நம்ம இந்த நாற்றம்னு பயன்படுத்துறதெல்லாம் தமிழ்நாட்டில் பேட் ஸ்மெல்லை தான் நாத்தம்னு சொல்கிறாங்க. அது வழக்கு தவறு, விளக்கத்தில் தவறு. ஆக ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்கின்ற 5 சேர்க்கப்படுகிறது. இந்த 5 தன்மாத்திரைகள். இப்போ அட்டகாயம்னா 8, இந்த 5 போக இன்னொரு 3 என்ன சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிற மைண்ட் சம்பந்தப்பட்ட இன்னொரு 3 நிலைகள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு, 3 கருவிகள். இப்போ மொத்தம் 8 ஆயிடுச்சு. அந்த கரணங்களில் 3, இந்த தன்மாத்திரைகளில் ஒரு 5, 3 5 8. இதுதான் புரி 8 காயம் என்று பெயர். ஆக 5 மூலப்பொருள்களும் 3 அகக்கருவிகளும், அதாவது 5 + 3 8 சேர்ந்தது தான் புரியட்ட காயம் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்றோம். ஏற்கனவே குண உடல் கொண்டிருந்த ஆன்மாவுடன் இந்த புரியட்ட காயமும் சேர்ந்த நிலைக்கு சூக்கும உடல் என்று பெயர். இந்த லெவல் தான் சூக்கும உடல் சொல்றோம். பிராணமய கோஷம், இங்கே பிராணன் அப்படிங்கிற ஒரு தத்துவம், அதாவது தாத்வீகம் சேர்றதுனால இதை வடமொழியில பிராணமய கோஷம்னு சொல்றாங்க. இது சட்டில் பாடி, அதாவது இது பாடி. சட்டில் பாடினா ரொம்ப சட்டிலாக இருக்குது, அந்த மீனிங் உள்ள மறைஞ்சு இருக்கு, வெளிப்படையாக தெரியாது, சட்டிலாக தெரியும். சப்டிலாக, SUBTLE, அந்த சப்டில் பாடி அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க.
இதுவரை ஆன்மாவுக்கு 4 உடல்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. காரண உடல், அப்புறம் கஞ்சுக உடல், அப்புறம் குண உடல். இப்போ இந்த புரியட்ட காயம் சேர்த்த பின்னாடி இதுக்கு தூள உடல், சூக்கும உடல் என்று பெயர். இப்போ இது வரைக்கும் 4 உடல்னு சொன்ன உடனே ஓகே, இந்த முதல் உடலை நம்ம பார்க்கலாம், அப்புறம் 2வது உடல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம், 3வது உடல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம், 4வது உடல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் சயின்டிஸ்டும் டாக்டரும் பார்த்துருப்பாங்களே. பார்க்க முடியாது. எல்லாம் இறைவனுடைய படைப்பு. அது இன்னும் டிஎன்ஏவையே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி முடிக்கல. அப்புறம் டிஎன்ஏக்கு வந்ததே அது இறைவனுடைய படைப்பு. அதை எப்போ நம்ம அனலைஸ் பண்ணப்போம்? இவையெல்லாம் கண்ணால் காணக்கூடிய ஃபிசிக்கலாக பார்க்குறதோ லேபரேட்டரியில் பார்க்குற உடல்கள் கிடையாது. லேபுக்கும் பியாண்டு லேப். ஆட்டம் தான் இருக்குது, அதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னாங்க. அப்புறம் ஆட்டமில் புரோட்டான் இருக்குது, அப்புறம் நியூட்ரான் இருக்குது, இப்போ எலக்ட்ரான் இருக்குது சார். இப்போ அதுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் லென்ஸ் கண்டுபிடிக்க சயின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறதுக்கு சூக்கும உடல் என்று பெயர். இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் கண்ணால் காணக்கூடியது கிடையாது. அடுத்து சாஃப்ட்வேரில் இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ யூடியூப்பில் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த யூடியூப் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி ரெக்கார்ட் பண்ணுது? அது உள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது நான் பேசுகிறது, என்னுடைய மூமெண்ட்ஸு, அது எல்லாத்தையும் சேர்த்து அது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. வேலை செய்தா? தெரியுது. வேலை செய்கிறத வச்சு அப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதுபோல் கண்ணால் காண முடியாத நுட்பமான கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் போன்றவை இதுவரையில் ஆன்மாவுக்கு 16 கருவிகள் அல்லது தத்துவங்களை சேர்த்துள்ளார் சிவபெருமான். 16. இந்த 16ம் கண்ணால் காண முடியாத ஆனால் ஆன்மாவால் உணரக்கூடிய நுண்கருவிகள் என்பதால் இந்த நிலைக்கு நுண் உடல் அல்லது சூக்கும உடல் என்று பெயர். அல்லது நுண்ணுடல் அல்லது சூக்கும உடல். இப்போ 5வது அடுக்கு ஃபைனல். இப்போ தான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வரப்போகுது. பெயிண்டிங் ஆகி ஃபால் சீலிங் பண்ணி நம்ம இனிமேல் லைட்டிங்லாம் பண்ண போகிறோம். 5வது அடுக்காக ஏற்கனவே உள்ள சூக்கும உடலின் மேல் கண்ணால் காணக்கூடிய உலகம், உலக தொடர்பு, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், உடல், எலும்பு, சதை, தோல், மயிர், வாட்டர், ஹீட்டு எல்லாத்தையும் இப்போ தான் சேர்க்க போகிறார் சாமி. சிவபெருமான் உனக்கு என்ன பண்ணார்? ஏற்கனவே 16 பண்ணிட்டார். இதுக்கப்புறம் இப்போ ஒரு 15 பண்ண போறார். இந்த வேலையை நம்ம உறவுகளில் யாரும் செய்ய முடியாது. நம்ம உறவுகளெல்லாம் எங்கே இருக்கு? இந்த 36 தத்துவங்களுக்கு அப்புறம் தானே நம்ம கூட சேருது இந்த உறவுகள். நம்ம வீடு, காடி, பதவி, பட்டம், படிப்பு, பெருமை, அந்தஸ்து, டத்தோ ஸ்ரீ எல்லாம் அதுக்கப்புறம். இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத வேற யாராலையும் செய்ய முடியாது. யாராலையும் செய்ய முடியாத ஒரு 31 தத்துவ சேர்க்கையை இறைவன் எனக்கு செஞ்சிருக்கிறான்னா 31 ஆண்டுகள் அவனுக்கு நம்ம அடிமை செய்தாகணும். குறைஞ்சபட்சம் 31 பிறவிகள் நம்ம அடிமை செய்தாகணும். 31 யுகங்கள் நம்ம அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிவபெருமான் இப்போ இந்த உடல் நுண்ணுடல்னு சொல்றோம். இப்போ ஃபைனலா என்ன பண்றாரு? 5 புலன்களாகிய செவி, இப்பதான் செவி வருது. செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு இதையெல்லாம் பண்றாரு. அப்புறம் தொழிற்பட வேண்டும். கண்ணு மட்டும் படிச்சுட்டு வெளியிலே போகலை அப்படின்னா நான் எதை பார்க்கறது? வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அதனால நான் நகரணும். ஐ ஹவ் டு மூவ் பண்ணணும்னா எனக்கு கால் வேணும், கை வேணும். அதை படைக்கிறார். அடுத்த 5 தொழிற்கல்வியின் பேர். கால், கை, வாய், எருவாய், கருவாய். இதை கர்மேந்திரியங்கள்னு சொல்லுவோம் வடமொழியில. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்குவோம், அப்புறமா அதர் லாங்குவேஜில் ஹவு இட் இஸ் கால்டு அப்படிங்கிறத அப்புறம் படிச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ தொழிற்கருவிகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், காரண உடல் அப்படின்னா ஒன்றுமே புரியாது கடைசியாக. அது தமிழில் படிச்சுக்கிட்டே போவோம், அப்புறமா மற்றதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம். அது முதல்ல புலன்கள், அப்புறம் தொழில் கருவிகள், அப்புறம் பூதங்கள், பஞ்சபூதங்கள். நல்லா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த சைவ சித்தாந்தத்தில். இந்த உலகத்திலே நீர் என்கின்ற ஒரு பூதம் எதற்காக எப்போது படைக்கப்பட்டது? இப்பதான் நமக்காக படைக்கப்படுது. நமக்காக படைக்கும், உங்களுக்கும் எனக்கும். மலைகள் எதற்காக இருக்கிறது? உங்களுக்கும் எனக்கும். ஆகாயம் எதற்கு? உங்களுக்கும் எனக்கும்.
காற்று உங்களுக்கும் எனக்கு, நீர் உங்களுக்கும் எனக்கு, நெருப்பு உங்களுக்கும் எனக்கு, மண் பூமி உங்களுக்கும் எனக்கு. உங்களுக்கும் எனக்கும் மீன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற ஆணவமலம் நீங்கிறதுக்காக இறைவன் இத்தனை படைக்கிறார். படைச்சிட்டா பத்தாது, இல்லை காக்கணும். பிள்ளைய பெற்றுட்டா பத்தாது, வளர்க்கணும். அதுதான் 5 தொழில்கள் செய்கிறார். படைத்தலோட நிறுத்தாம படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல், அதையும் அவரே செய்கிறார். நம்ம வேலை செய்யாம இருக்கிறதுக்கு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு கருணையாளன் பாருங்க. நம்ம கம்பெனியில் சீனியர் ஆஃபீஸர் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. நான் வேலை செய்ய மாட்டேன், நீங்கள் எனக்கு வேலை செய்யுங்கன்னு சொன்னால் யாராவது செய்வாங்களா? டெர்மினேட் பண்ணிவிடுவான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நான் உன்னை கும்பிட மாட்டேன், ஆனால் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. ஏமாந்தவர். கண்ணால் காணக்கூடிய இந்த நிலையில் நம் உடல் உள்ளதால் இந்த நிலைக்கு தூள உடல் அல்லது அன்னமய கோஷம் என்று பெயர். அன்னம் இப்போதான் வருது, சாப்பாடு இப்போதான் இனிமே தான் தேவைப்படுது. அதனால இந்த கோஷத்துக்கு அன்னமய கோஷம்னு பெயர். தமிழில் இது தூள உடல், கண்ணால் காணக்கூடிய உடல். உங்கள் உடலை நான் பார்க்கலாம், என் உடலை நீங்கள் பார்க்குறீங்க, அது போல. ஆக நம் உடல் என்று நாம் சொல்லும்போது அது நம் உயிரின் மேல் கூட்டப்பட்ட 5 உடல்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என் உடல் என் உடல் என் உடல்னா நம்ம காமிக்கிற உடல் கடைசி லேயர். அதுக்கு உள்ள 4 லேயரை இறைவன் கண்ணுக்கு தெரியாமல் படைச்சு வச்சிருக்கிறான். அதில் தான் எல்லாம் போய் அடங்கியிருக்கு. இந்த கண்ணால் தெரிகிற உடலை வச்சு நம்ம என்னென்ன பாவம் பண்ணுறோமோ அது போய் 4வது உடலில் உட்காரும். 4ஆல் என்னென்ன பண்ணுறோமோ அது 3ல் உட்காரும். 3 வரைக்கும் என்ன பண்ணுறோமோ 2ல் உட்காரும். 2 வரைக்கும் என்னென்ன குட் அண்ட் பேட் பண்ணுறோமோ அது போய் 1ல் உட்காரும். அந்த 1 நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் கண்மம்னு பேர், பாவ புண்ணியம். கீதா உபதேசத்தில் கிருஷ்ண பரமாத்மா எதை கொண்டு வந்தாய், எதை எடுத்து செல்ல போகிறாய், எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் எடுத்து செல்ல போகலை. அப்படின்னா எதையும்னா பொருள் எதையும் கொண்டு வரவில்லை, பாவ புண்ணியத்தை கொண்டு வந்தோம். பாவ புண்ணியம் இல்லைன்னா பிறவிக்க வந்திருக்க மாட்டேன். சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய வினைகளை கொண்டு வந்தோம், கூடுதல் வினைகளை எடுத்து செல்கிறோம். இதுதான் விளக்கம் இதுக்கு. சரி, இதுக்கு 5 உடல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ முதல்ல உயிர், அது மேலே 16 உள்கருவிகள் மறைந்து சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கு. அனுமானத்தால் தான் சொல்கிறோம், இருக்குன்னு சொல்கிறோம். கண்ணால் பார்க்க முடியுமா? நீ கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு குணம் எப்படி இருக்குது, அமைதியாக இருக்குது அப்படின்னா ஓகே, சாத்வீகம் இருக்குது. குணம் ராஜசம் இருக்குது, திருடணும், கொலை பண்ணணும், பொய் சொல்லணும், ஏடிஎம் மிஷினை உடைச்சி பணம் எடுக்கணும், பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ராஜச குணம் இருக்குது அப்படின்னு நம்ம அதை வைத்து தெரிந்து கொள்ளலாமே தவிர கண்ணால் அதை பார்க்க முடியாது. 31 கருவிகள் அமைந்தது தான் இந்த உலகம். உடலும் உலகமும் 31 தத்துவங்கள் கூடியது. இப்போ காரண உடல் அது ஆனந்தமய கோஷம், கஞ்சுக உடல் விஞ்ஞானமய கோஷம், குண உடல் மனோமய கோஷம், சூக்கும உடல் பிராணமய கோஷம், தூள உடல்ங்கிறது அன்னமய கோஷம். ஏதாவது ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று இந்த 5 அடுக்கு உடலை சீக்வென்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும், மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. 5 அடுக்கு உடல்கள் எது? சூக்கும உடல், அப்புறம் காரண உடல், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அப்படி சொல்லணும். ஆனால் 5th, 4th, 3rd, 2nd, 1st அப்படி சொல்லணும், மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்றாரு, 2ஆம் தந்திரம் 9ல் சர்வ சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு சர்வத்தையும் சிருஷ்டி படைக்கிறான இறைவன், அதை பற்றின ஒரு பாடலில் என்ன சொல்றாரு, காரணன் அன்பில் கலந்து எங்கும் நின்றவன் நாரணன் நின்ற நடுவுடலாய் நிற்கும் பாரணன் அன்பிற் பதம் செய்யும் நான் முகன் ஆரணமாய் உலகாய் அமர்ந்தானே. இப்போ ஒருத்தர் நம்ம திருமால் பெரியவரா, பிரம்மா பெரியவரா, சிவன் பெரியவரான்னு போட்டி போடுறோமே. இவர் படைக்கும் கடவுள், இவர் காக்கும் கடவுள், இவர் அழிக்கும் கடவுள். அழிக்கும் கடவுளா இல்லை, படைக்கும் கடவுளையும் படைக்கும் கடவுள் சிவபெருமான், காக்கும் கடவுளையும் காக்கும் கடவுள் சிவபெருமான், அழிக்கும் ஒடுக்கும் கடவுளையும் அழிக்கும் ஒடுக்கும் கடவுள் சிவபெருமான். சுப்பீரியர் பவர், 1 boss 5 subordinates. மறைக்கும் கடவுளையும் மறைக்கும் கடவுள், படைக்கும் காத்தும் ஒடுக்கியும் மறைக்கும் கடவுள் சிவபெருமான். அருளும் கடவுளையும் படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் மறைத்தும் அருளும் கடவுள் சிவபெருமான். இந்த 5 தொழில்களுக்கு மினிஸ்டர்ஸ், இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காரு நம்ம நாட்டில், அவருக்கு கீழே மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அப்படின்னு இருப்பாங்க. 5 மினிஸ்டருக்கும் ஹெட் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்.
அதுபோல 5 தொழில்கள் செய்யறதுக்கு நீ பிரம்மா பண்ணு, நீ பெருமாள் பண்ணு, நீ உருத்திரன் பண்ணு, நீ மகேஸ்வரன் பண்ணு, நீ ஈஸ்வரம் பண்ணு அப்படின்னு தனித்தனியா பிரித்து வைத்திருந்தாலும் எல்லா 5 பேருக்குமே அல்டிமேட் பாஸ் அப்படிங்கிறது சிவபெருமான் தான். அதுதான் இந்த பாடல்ல இவர் சொல்றாரு. சில பேர் பிரம்மா தான் பெரிய கடவுள், விஷ்ணு தான் பெரிய கடவுள்னு சொல்றாங்களே. பிரம்மா முதல் 15 தத்துவம் உடலைத்தானே அவர் படைக்கிறார், இந்த ஃபைனல் உடல். இப்போ ஃபைனல் உடல் எத்தனை? 36 தத்துவங்கள்ல 15 தத்துவங்கள் தான் பிரம்மாவோட படை. அதுக்கு மேல இருக்கிற அந்த அந்த கரணம், அந்த இதெல்லாம் புரியட்ட காயம், அந்த நிலையில இருக்கிறவர் விஷ்ணு. சொர்க்கவாசல் திறக்கிறதுன்னு சொல்லி விஷ்ணு ஆலயத்துல எல்லாம் பண்ணுவாங்க. சொர்க்கவாசல் தான் இந்த 24 தத்துவத்துக்குள்ள என்ன சொர்க்கம் இருக்கோ அதைத்தான் நம்ம அடையலாம். ஃபைனல் சொர்க்கம் 36 தத்துவங்களுக்கு அப்புறம் ஏதாவது சொர்க்கம் இருக்கா அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். திருமாலுக்கே சொர்க்கம் கொடுக்கறது சிவபெருமான் தான் கொடுக்கணும். அது திருமூலர் சொல்றாரு, நான் சொல்லலை. இதுவரை நாம் அறிந்ததை விஞ்ஞானம் அறிய இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகலாம்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்ததாக உதாரணம், உடனே ஒரு எக்ஸாம்பிள். வெளியிலிருந்து வீட்டிற்குள் நுழையும் போது மெயின் கேட்டை ஃபஸ்ட்டு திறப்போம். அதுக்கப்புறம் உள்ள ஒரு 2 ஸ்டெப் உள்ளே வருவோம். அங்கே எங்கள் ஊரில் கிரில் கேட்டுன்னு சொல்லுவாங்க, மெட்டல் கேட். திருடனுக்கு பயந்துக்கிட்டு ஒரு கிரில் கேட் இருக்கும், அதை திறப்போம். அதுக்கு பின்னாடி அந்த டோர், மெயின் டோர், உடன் டோர் இருக்கும், அதை திறப்போம். அதுக்கப்புறம் ஒரு ரூம்லையும் இருக்கிற டோர்ஸ் எல்லாம் திறப்போம். அப்புறம் ஜன்னல்ஸ், விண்டோஸ் அதெல்லாம் திறப்போம். அப்புறம் லைட், ஃபேன் அதெல்லாம் ஆன் பண்ணுவோம். இது வெளியில் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது லாக் பண்ணிட்டு போன வீட்டில். இப்படி முழு வீட்டையும் நாம் புழக்க ஏற்றவாறு இப்போ விரிவுபடுத்தியிருக்கிறோம். மெயின் கேட்டோட சாவி மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்தது. ஆனால் ஒரு கீயை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பெரிய பேலஸ் மாதிரி நம்ம முழு ஹவுஸையும் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். அதுபோல் மாயை அப்படிங்கிற ஒரு இதை முதல்ல சேர்த்தாரு. அதுலேருந்து அப்படியே விரிச்சு 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 இப்போ ஹவுஸ் மாதிரி இந்த விரிந்த நிலைக்கு பெயர் மாயேயம் என்று பெயர். மாயை விரிந்தால் மாயேயம். இப்போ திரும்ப மறுநாள் நாளைக்கு ஆஃபீஸ் போகிறோம், வீட்டில் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸ் போகும்போது என்ன பண்ணுவோம்? திரும்ப லாக் பண்ணிட்டு போவோம். லாக் எப்படி பண்ணுவோம்? எப்படி ஓப்பன் பண்ணமோ அதுலேயே ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம வரும். ஃபஸ்ட்டு கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணுவோம், லைட்ஸ் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு, விண்டோஸ் க்ளோஸ் பண்ணு, ரூம் டோரை லாக் பண்ணு, பீரோ லாக் பண்ணு, அப்புறமா மெயின் டோரை லாக் பண்ணு அப்படின்ட்டு எப்படி 1 2 3 4 5ன்னு எப்படி போனோமோ அப்புறம் 5 4 3 2 1 அப்படின்னு அதான் படிமுறையில்னு சொல்கிறது. எந்த ஆர்டரில் விரிஞ்சுதோ அதே ஆர்டரில் சுருங்கும். எந்த ஆர்டரில் இறைவன் உலகத்தை படைக்கிறானோ அதே ஆர்டரில் அப்படியே சுருக்கும். இந்த லாஜிக்காகத்தான் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன். மாயையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட காரிய பொருள்களுக்கு மாயேயம் என்றும் பெயர். இப்படி ஒரு பெயர் இருக்கு. இப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது எதெல்லாம் ஓப்பன் 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 அப்படின்னு சொன்னோமோ திரும்ப போகும் பொழுது க்ளோஸ் 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 க்ளோஸ், கடைசியாக ஒரே ஒரு கீ மட்டும் நம்ம கையில் இருக்கும். அப்போது சுருங்கின ஒரு நிலையில் அது கீ தான் நம்மக்கிட்ட இருக்குது. விரிந்த நிலையில் வீடாக இருக்குது. விரிந்தால் வீடு, சுருங்கினால் கீ. சுருக்கமாக இருந்தது விரிஞ்சுது ஈவினிங்கில், காலையில் விரிஞ்சு இருந்தது சுருங்குது. அதுதான் இந்த தோன்றுதலும் அழிதலும், தோன்றுதலும் அழிதலும், தோன்றுதலும் அழிதலும், படைப்பதும் ஒடுக்குதலும், படைப்பதும் ஒடுக்குதலும்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் இதுதான். நமது உயிரோடு கருவிகள் விரிந்தால் உடல் மற்றும் உலகம் வாழ்க்கை அப்படிலாம் சொல்கிறோம். அது மாதிரி இல்லாமல் உடலோடு சுருங்கணும் அப்படின்னாக்க அதுக்கு பெயர் ஆன்மா என்று பெயர். இப்போது இந்த உயிர், இந்த 5 அடுக்கு உடல்கள் நம்ம சொல்கிறோமே, அதை நம்ம எங்கே நிலை கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிலைன்னா இன்டென்சிவாக எங்கே இருக்கும்? இப்போ புயல் வருது, சைக்ளோன் வருது அப்படின்றாங்க. ஏன்? நார்மலாக ஏர் இருக்குது, நார்மலாக காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் 1 kg/cm² இருக்குது. அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை டிவியில் யாரும் சொல்கிறது கிடையாது. ஆனால் சைக்ளோன் அப்படின்னா சொல்கிறாங்க. அதுபோல் இந்த உயிர் எங்கும் பரவி இருந்தாலும் இது வியாபக பொருள். உடம்பு ஃபுல்லாகவும் பரவி இருக்கும், உடம்புக்கு வெளியிலையும் பரவி இருக்கும். அது நீங்கள் பிற்காலத்தில் படிக்கலாம், மேல் வகுப்புகளில் அதை படிக்கலாம். வியாபகம் அப்படின்னு இதோட இயல்பு இருக்குது. நம்ம உடலை விட்டு வெளியில் இந்த உயிர் பரவுகிற அளவுக்கு இதுக்கு திறமை இருக்குது. இந்த பாடத்தெல்லாம் நல்லா படித்தா அப்படி பரவலாம். அதை ஆரான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஒரு ஆரா தெரியுது, ஃபஸ்ட்டு அவர் மேலே ஒரு ஒயிட் லைட் தெரியுது, அப்புறமா ஒரு ஒரு ப்ளூ லைட் தெரியுது, அப்படிலாம் படிப்பாங்க.
உயிரோடைய அறிவு விளக்கம் பெற 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 இந்த பதி பசு பாசத்தை படிக்க 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 திருமுறைகளை பாட 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 அப்படியே ரொம்ப விரிந்து விடும். அப்புறமா இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்மளை பாதிக்காது. நீ எந்த கேஸ்ட்டு, அதில் சப்காஸ்ட் எது, நீங்கள் நார்த்தில் இருக்கீங்களா, எந்த மாநிலத்தில் சேர்ந்தவங்க, நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்க, அப்படிலாம் சின்ன சின்னதெல்லாம் பார்க்க மாட்டோம். உலகமே என்னுடையது, என்னுடைய ஃபேமிலிங்கிறது போய் இந்த என்டையர் வேர்ல்டு இஸ் மை ஃபேமிலி. என்னை கூட சில பேர் கேட்பாங்க, என்ன ஃபேமிலியை பார்க்காம நீங்கள் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? மை ஃபேமிலி இஸ் பிக் ஃபேமிலி. மலேசியா குரூப்பில் 1000 பீப்புள் இருக்காங்க, இந்தியா குரூப்பில் 12,000 பீப்புள் இருக்காங்க. ஸோ மை ஃபேமிலி, மை ஒய்ஃப், மை சில்ட்ரன், மை கிராண்ட் சில்ட்ரன், இதெல்லாம் ஸ்மால் ஃபேமிலி. பட் நவ் ஐ எம் வித் பிக் ஃபேமிலி. இப்போது நான் என் ஃபேமிலி தான் கேர் பண்ணிகிட்டு இருக்கேன், பிக் ஃபேமிலி கேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுபோல் இந்த உடலில் உயிர் இருக்கிறது, அதையும் நம்மளுடைய அருளாளர்கள் எப்போ எந்தெந்த இடத்துல உச்சம்னு சொல்லுவாங்க, சைக்ளோன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னால், நார்மலாக நம்ம இருக்கும் பொழுது ஆன்மாவானது சாதாரண விழிப்பு நிலையில், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நிலையில் 5 உடல்களோடும் பொருந்தி இருக்கும். காரண உடலோடும் டச் பண்ணிக்கிட்டு இருக்கு, கஞ்சிகோட தூள உடலில் வெளி உடலில் இருக்குதுனாலே என்ன அர்த்தம், மற்றதுலையும் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அதுபோல் 5 உடல்களோடு இருக்கும். இதை அறிஞர்கள், நம்மளுடைய அருளாளர்கள் எப்படி இன்னும் டீப்பாக அதை அனலைஸ் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணி இறைவன்கிட்ட கேட்டு இறைவனோட அக்சஸ் பண்ணி அந்த அட்டமா சித்திகள் எல்லாம் அவங்க பெற்று எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. சாதாரண நிலையில் இங்கே நெற்றி புருவத்தில் இருக்கும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய உயிர் எங்கும் பரவி இருந்தாலும் இங்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது, மெயினாக இங்கே இருக்குது. இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் பரவுது. அப்புறமா கொஞ்சம் அந்த கிளாஸ் நடக்க கொஞ்சம் தூக்கம் வருது, 10 மணி ஆயிடுச்சுன்னா தூக்கம் வரும். அப்போ கொஞ்சம் இறங்கி இங்கே வந்துடும். கனவு நிலையில் அப்படியே ஏதோ ஒரு ட்ரீமோட தூங்குறது, அது ஃபுல் ஸ்லீப் கிடையாது, நல்லா டீப் ஸ்லீப். படுத்தது தான் தெரியும், முடிச்சு பார்த்தா காலையில் சூரியன் வந்துருச்சு அப்படின்னா ட்ரீம் கூட இல்லாமல் தூங்குற ஸ்லீப்பு தான் நல்ல ஸ்லீப், டீப் ஸ்லீப். அப்போ இங்கே இதயத்துக்கு வந்திருக்கும். அப்புறமா அதுக்கு கீழே கோமாங்கிற ஸ்டேஜ் வரும்போது கீழே இறங்கும், உயிர் படங்கள்ங்கிறப்போ இன்னும் கீழே இறங்கும். இப்படி இங்கே நெற்றி புருவத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு சக்கராலையும் இறங்கி மூலாதாரத்தில் போய் மையம் கொள்ளும் அப்படிங்கிற அளவுக்கு அருளாளர்கள் பார்த்து வச்சுருக்காங்க. சயின்ஸ் எப்போ பார்க்கும்? சயின்ஸ் உயிர் இருக்குங்கிறதே இன்னும் பார்க்கலாம். உயிர் கருப்பா சிகப்பா ஸ்கொயரா ரெக்டாங்கிளான்னு இன்னும் பார்க்கலாம். அது மேலே நிற்குதா கீழே நிற்குதான்னு எப்போ பார்க்க போகிறோம்? சரி, உறக்க நிலையில் என்ன பண்ணோம், மற்ற கருவிகளெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம உறக்க நிலையில் என்ன ஆகுது, கண் இருக்குது ஆனால் பார்க்காது, செயல்படாது. இதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. ஃபேன் இருக்குது ஓடாது, லைட் இருக்குது எரியாது, ஏன்னா ஆன் பண்ணலை அதனால எரியாது. உயிர் டவுன் ஆகுதுன்னா அப்போ உயிர் உடம்பு விட்டு மாறி போயிடுதோன்னு நினைக்கக்கூடாது. சுவிட்சஸ் ஆஃப் ஆகுது, தத்துவங்களை எல்லாம் ஆஃப் பண்ணுது. இப்போ நமக்கு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நமக்கு நீர் எது, நிலம் எது, பஞ்சபூதம் எது, காற்று இதெல்லாம் தெரியுது. தூங்கும்போது எந்த பஞ்சபூதத்தை நமக்கு தெரியுது? என் கண்ணாலேயே நான் பார்க்க மாட்டேன், என் காதால் நான் கேட்க மாட்டேன், நான் ஸ்மெல் பண்ண மாட்டேன், என் நாக்கில் டேஸ்ட் தெரியாது, என் உடம்புல நடக்கிறது தெரியாது. தூக்க நிலையில் அப்படி நான் இருக்கும் பொழுது என்ன ஆயிருக்கு, இந்த கருவிகள் எல்லாம் இருந்தாலும் அது செயல்படாத ஒரு நிலையில இருக்கிறது. ஏன் அப்படி இருக்குது? உயிர் பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருக்குது, அதனால அப்படி இருக்குது. எவ்வளோ ஒரு நுணுக்கமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸ், ஒரு மேஜிக்கல் சயின்ஸ். உலக அதிசயம் எதுன்னா தாஜ்மஹால், ஈஃபில் டவர், பிரமிட், ஹீரோ அப்படி சொல்லக்கூடாது. உலக அதிசயம் என்னன்னா உங்க உடலும் என் உடலும் தான் உலக அதிசயம். நம்பர் 1 உலக அதிசயம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம உருவாக்குனது தானே ஈஃபில் டவர், நம்ம கட்டினது தானே தாஜ்மஹால். அதை போய் உலக அதிசயம், அதை போய் பார்க்கணும்னு சொல்லி வேர்ல்டு டூர் போகிறோம். 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பார்க்க போகிறோம். 70,000 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு உலகத்துக்குள்ளே உலகிலே இருக்குது, அதை பார்க்கலையே. இப்போ நான் சொல்லித்தரேன், அதை பாருங்க. ஆன்மாவானது விழிப்பு நிலையில் நெற்றுப்புருவத்திலும், கனவு நிலையில் கழுத்து என்ற நிலையிலும், உறக்க நிலையில் இதய பகுதியிலும், பேருறக்க நிலையில் தொப்புள் பகுதியிலும், உயிர் படங்கள் நிலையில் மூலாதாரத்திலும் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அறிஞர்கள் அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய சயின்ஸ் நம்ம படிக்கிறோம் பாருங்க. படிக்கிறது ஏதோ சாதாரணமாக படிக்கிறோம், ஆன்லைனில் ஃப்ரீ டைமில் படிக்கிறோம். எவ்வளோ ஒரு டீப் சயின்ஸ் பாருங்கள். சயின்டிஸ்டெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்காததை நம்ம படிக்கிறோன்னா நம்ம எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் பாருங்கள். அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி.
மெடிடேஷன் அல்லது தியானம் செய்ய 30 நிமிடங்கள் தேவை. மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, பண்ணுறோமா? பண்ண மாட்டேன். திருமுறைகள் படிக்கணும்னு சொல்கிறாங்க, படிக்கிறோமா? படிக்க மாட்டேன். நான் சொல்கிறது சம் பீப்புள் சொல்கிறேன், மெஜாரிட்டி படிப்பீங்க. ஆக மெடிடேஷன் பண்ணணும்னா 1/2 மணி நேரம் வேணும். அது நான் எம்டி ஸ்டமக் வேணும். காஃபி கூட குடிக்கக்கூடாது சொல்கிறாங்க. அப்புறம் காலையிலேயே பண்ணணும், பிஃபோர் சன்ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும்னு சொல்கிறாங்க. அப்புறமா சின்முத்திரைன்னு சொல்கிறாங்க. எது சின்முத்திரை? அதுவே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு. இந்த ஆராய்ச்சியிலேயே ஒரு முத்திரையையும் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு முத்திரையை பண்ணி ஆரம்பிக்க வேண்டியதானே, போக போக கற்றுக்கிறேன். பர்ஃபெக்டாக ஓட்டினா தான் நான் டிரைவிங் கற்றுக்குவேன்னு சொன்னால், பர்ஃபெக்டாக ஓட்டணும்னா நீ டிரைவிங் கற்றுக்கணும். பர்ஃபெக்டாக ஓட்டுன பின்னாடி நான் டிரைவிங் கற்றுக்கிறேன்னு சொன்னால் எப்படியோ அது போல தான் இதெல்லாம் தரவாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எளிமையான வழி சொல்லித்தரேன். ஏன்னா 5 அடுக்கு உடல்கள் சொல்லியாச்சு, கருவிகள் சொல்லிட்டேன். அதனால நீங்கள் தியானம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். 30 செகண்டில் பண்ணிடலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக சிட் பண்ண, ஸ்பைன் எரெக்ட், முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி, கால் தரையில் படுற மாதிரி, சேரில் இருக்கிறவங்க கால் தரையில் படுற மாதிரி ஃப்ளாட்டாக வைங்க. மற்றவர்கள் கீழே சமணம் போட்டு உட்காரலாம். சமணம் போட்டு உட்கார்ந்தோடனே ஃபஸ்ட்டு கேள்வி, மனதை நம்ம இப்போ வந்து படித்ததுனால, சைவ சித்தாந்தர் படித்ததுனால ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் யார்? இப்போ நான் வந்து கைலை துரைசாமி, அதானே உங்களுக்கு தெரியும். வேறு யார் இங்கே இருக்கீங்க? சரஸ்வதி கோவிந்தசாமி அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஜெயசங்கர் மகாராஜன், வாசுகி முனியாண்டி, இப்படி ஒருத்தரும் ஒரு உருவங்களை வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒருத்தரும் நான் யார் அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே கேளுங்க. கேட்டுட்டு இப்போ 5 அடுக்கு லேயர் நம்ம படித்தோமே, அதில் லாஸ்ட்டாக சேர்ந்தது தான் இந்த ஃபிசிக்கல் பாடி. கண்ணுக்கு தெரிகிற இந்த டிஷ்யூ, போனு, அதெல்லாமே லாஸ்ட் 15 தூளம் தெரியக்கூடிய பொருள். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்? நான் கைலை துரைசாமிங்கிறது இந்த 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 பாடியா அப்படின்னா, இந்த பாடி இல்லை, 15 தத்துவங்கள் நான் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்? இந்த கண்ணு நைட்டு நான் தூங்கும்போது என் கண்ணு பார்க்கறது இல்லை, ஆனாலும் நான் இருக்கிறதுனால தான் மறுநாள் எழுந்திரிச்சிருக்கிறோம். ஸோ நான் இருக்கிறேன், என் கண் வேலை செய்ய. கண் இல்லாதவங்களாம் உயிரோட இருக்கிறாங்களா இல்லை? இந்த பூமியில் இருக்கிறாங்க. காது கேட்காதவங்க இருக்கிறாங்க, டேஸ்ட் தெரியாதவங்க இருக்கிறாங்க, ஸ்மெல் பண்ண தெரியாதவங்க இருக்கிறாங்க. ஆக நான் தூங்கும் பொழுது இத்தனையும் வேலை செய்யவில்லை, ஆனால் நான் இருக்கிறேன், டீப் ஸ்லீப்பில் இருக்கிறேன். அப்போ நான் என்று நான் சொல்லுவது, என் காது கேட்கும் திறன் அது இல்லை, என் கண்ணு நான் இல்லை. ஏனென்றால் கண் பார்க்காத போதும் நான் இருக்கிறேன். அது இப்போதான் நமக்கு தெரிய வருது இந்த சைவ சித்தாந்த படிக்கும்போது. என்னுடைய காது கேட்காதப்பவும் நான் இருக்கிறேன், உயிரோட தான் இருக்கிறேன். நல்ல பொருள் இருந்துச்சு, உயிரோட இருக்கிறேன். அப்புறம் கண்ணு தெரியாதப்பவும் உயிரோட இருக்கேன், காது கேட்காட்டியும் உயிரோட இருக்கேன், நாக்கு டேஸ்ட் பண்ணலை ஆனால் உயிரோட இருக்கேன், மூக்கு சேர்த்து ஸ்மெல் பண்ணலை, காற்று போகுது பட் ஸ்மெல் தெரியாது. அது வந்து என்ன ஸ்மெல் இப்போ நம்ம பார்க்குறோமே, ஸ்ப்ரே பண்ணிட்டு, இது ஜாஸ்மின், இங்கே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணு, இது லோட்டஸ், இது ரோஸ், அப்படி ஸ்மெல் பண்ணுறமே. தூங்கும்போது எந்த ஸ்மெல் தெரியுது நமக்கு? ஆக இந்த புலன்கள் வேலை செய்யவில்லை, ஆனாலும் உயிருடன் நான் இருக்கிறேன். அப்போ இந்த கண், காது, மூக்கு, நாக்கு அப்படிங்கிறது நான் இல்லை, நான் அதற்கு மேலானவன். அதை விட இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூக்குமமானவன், சப்துலானவன். இந்த ஆகாயம்னு சொல்கிறாங்களே, தூங்கும்போது எந்த ஆகாயம் நமக்கு தெரியுது? இப்போ ஆகாயம் இல்லை, ஆனாலும் நான் இருக்கிறேன். காற்று இல்லை, நான் உணரலை, அது பாட்டுக்கு ஏதோ நேச்சுரலாக ஆகிட்டு இருக்கு. காற்று, நான் இப்போ பார்க்குற காற்று நான் இல்லை, நான் பார்க்குற இந்த நீர் நான் இல்லை, ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த கேள்வி. அப்போ நான் என்பது இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இல்லை. என் ஹேர், என்னுடைய டிஷ்யூஸ், என்னுடைய போன், என்னுடைய டீத், இதெல்லாம் நான் இல்லை. அப்போ வேற என்ன? அடுத்த கேள்வி கேட்குறேன். ஃபஸ்ட்டு கேள்விக்கு இல்லைன்னு பதில் வந்துருச்சு. அடுத்தது, நான் அந்த 4வது அடுக்கில் ஐயா சொன்னாங்களே, ஒரு சூக்கும உடல்னு சொன்னாங்களே, புரியட்ட காயம்னு, அதுவா அப்படிங்க அடுத்த கேள்வியை நம்ம கேட்குறோம். கான்சியஸாக கேட்குறதா நினச்சிக்கோங்க. இப்போ அவுட் சைடு உடல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்போ சூக்கும உடல்னு சொன்னீங்களே, அதுவா நான் அப்படின்னு கேட்குறோம். இப்போ மொட்டையாக ஒன்றும் படிக்காதவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு உணர்ச்சியும் கிடையாது. நம்ம படித்ததுனால இந்த சூக்கும உடலில் என்ன சேர்ந்தது? குண உடலுக்கு அப்புறம் புரியட்ட காயம் என்கின்ற 8 கருவிகள் சேர்ந்தது. அதில் என்ன இருக்குது? ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் இருக்குது. அப்புறம் மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்தில் மனம், புத்தி, அகங்காரம் இருக்குது. இப்போ நான் மனமா?
இல்லையே. பிரெயின் டெட்டுனாலும் உயிரோட இருக்கிறாங்களே, அன்கான்சியஸாக இருக்கும்போதும் உயிரோட இருக்காங்களே. அப்போ மைண்டு நான் இல்லை, புத்தி நானா, நான் இல்லை, சித்தம் நானா, நான் இல்லை, ஓசை நானா, நான் இல்லை, அதுக்கும் மேலானவன், அதுக்கும் உள்ளானவன், சப்டிலானவன், அதை விட ஒரு நுணுக்கமான பொருள். ஓசையால கூட நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா அப்படின்னு இந்த குறியட்ட காயமா நான் அப்படின்னு கேட்குறோம். இல்லை 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 அப்படி. அப்படியா அடுத்த உடலுக்கு போயிட்டோம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன சேர்ந்தது? குணத்தத்துவங்கள் சேர்ந்தது. நான் ராஜசமா, நான் சித்தமா, நான் பிரகிருத்தியா, நான் இந்த ஆன்ம தத்துவங்களா? இல்லை இல்லை இல்லை, நீ அதற்கும் மேலானவன். அதற்கு மேலானவன் என்ன? ஓகே, அடுத்த லெவலுக்கு வர்றோம். நான் 2 அடுக்கு கஞ்சிக உடலா? அந்த 5 தத்துவங்கள் சேர்ந்ததே காலம் நியதி கலை வித்தையார் ஆகும். அந்த நான் காலமா, நான் நியதியா? இல்லை. நான் வித்தையா? இல்லை. நான் அராகமா? இல்லை. நான் புருடனா? இல்லை. அப்போ நான் யார்? அதை விட சுக்குமமானவன் நான். இதெல்லாம் அப்புறமா எனக்கு சேர்ந்தது. இப்போ நான் கைலை துரைசாமி யார்? ஷர்ட்டா, மைக்கா அப்படின்னா இதெல்லாம் லாஸ்ட் எக்ஸசைஸ், இன்னும் உள்ள இருக்கு. அதுபோல இப்போ வித்யா தத்துவங்கள்ல அந்த 5 தத்துவங்கள் பஞ்ச கஞ்சுகத்தையும் தாண்டி உள்ள போயிட்டோம். உள்ள இன்னும் ஒரு உடல் தான் இருக்கு நமக்கு. நான் யார்? மாயையா? முதல் தத்துவம் சேர்ந்தது காரண உடல், ஃபர்ஸ்ட் ஆனந்தமய கோஷம், த்ரில்லிங் வந்தது. அந்த த்ரில்லிங் நானா? இல்லை 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 இல்லை, என் மேல் த்ரில் மாயை சேர்த்ததுனால் த்ரில் வந்தது. அந்த மாயைக்கும் முன்னால இருந்தவன் நான். இப்ப நான் யார்? நான் உயிர். இந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்ணா 5 மினிட்ஸ்ல அதை பார்த்துலாம். அப்ப நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னேன், ஃபாஸ்டா சொன்னா. நான் தூள உடலா? நான் என்கின்றது தூள உடலா? இந்த உடல் கைலை துரைசாமி தான் தூள உடல். கைலை துரைசாமிக்குள்ள இருக்கிற உயிர் கைலை துரைசாமி கிடையாது. போன பிறவியில வேற ஏதோ பேரு, அடுத்த பிறவியில வேற ஏதோ ஒரு பேர். இப்ப எனக்கு மனைவியாக இருக்கிறவங்களுக்கு நான் போன பிறவியில மனைவியாக இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவங்க ஒரு மேல் டாகாக இருந்திருக்கலாம், நான் ஒரு ஃபீமேல் டாகாக இருந்திருக்கலாம். அதனால என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், இந்த கணவர் இப்பதான் இந்த 30-40 இயர்ஸுக்கு தான் கணவர். முன்னாடியும் அவர் நமக்கு கணவர் இல்லை, பின்னாடியும் நமக்கு அவர் கணவர் கிடையாது. அப்போ முன்னாடி சிவபெருமான், இப்பவும் சிவபெருமான், பின்னாடியும் சிவபெருமான். இப்போ சிவபெருமானை நம்ம பர்மனெண்ட்னு சொல்லணுமா, கணவரையும் மனைவியையும் பர்மனெண்ட்னு சொல்லணும்? சம் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்னா நம்ம 20 இயர்ஸ்ல மேரேஜ் பண்றாங்க, 60 70 100 இயர்ஸ் வரைக்கும் இருக்க போறோம். இந்த 80 மேரேஜுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி என் மனைவி கிடையாது. ஆனால் மேரேஜுக்கு முன்னாடி என் தலைவன் சிவபெருமான், என் பிறப்புக்கு முன்னாடியும் என் தலைவன் சிவபெருமான். நான் என்னுடைய மேரேஜ் டைவர்ஸ் ஆனாலும் என் தலைவன் சிவபெருமான். நானோ என் மனைவியோ இறந்து விட்டாலும் என் தலைவன் சிவபெருமான். இப்போ எது பெர்மனன்ட், எது டெம்பரரி, எது உண்மையானது, எது பொய்யானது, எது என்றும் நிலைத்திருக்கக்கூடியது, எது வந்துட்டு போறது, இந்த தெளிவு நமக்கு வர வேண்டும். இப்போ இந்த 5 கேள்விகளை நீங்க எல்லாரும் உட்காந்து வீட்டில் கேட்டு பாருங்க. 5 மினிட்ஸ் போதும் கேட்கறதுக்கு. ஃபைனலாக நமக்கு என்ன தெரியுது? நான் இந்த காரண உடல் இல்லை, அதற்கும் சுக்குமா, அதுக்கும் ரொம்ப மேம்பட்டவன். இப்போ கஞ்சுக உடல் அதுவும் இல்லை. அப்போ யாரு? நான் உயிர். நான் உயிர் என்றால் நான் உயிர் என்பதை நமக்கு அறிவிக்கின்றவன் யார்? அடுத்த கேள்வி வந்து இந்த ஆகாயமா, காற்றா, இதெல்லாம் அறிவற்ற பொருள். இது எப்படி எனக்கு அறிவிக்கும்? அப்போ யாரோ ஒருவன் நான் யார் என்பதற்கு பதில் சொல்லிட்டான். அவன் யாரு? நானே எனக்கு பதில் சொல்லிக்க முடியாதுல்ல. இப்போ இது வரைக்கும் நம்ம உயிரும் பாடி ரெஃபரன்ஸ்ல போய்கிட்டே இருந்தோம். இப்போ உயிருக்கும் சிவபெருமானுக்கும் ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த உலகமும் இந்த உடலும் இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு நான் வரும் பொழுது, அப்ப நான் ஒருத்தன் இருக்கிறேன், நான் இதெல்லாம் இல்லைன்னு எனக்கு சொன்னவன் யாராக இருக்க வேண்டும்? அந்த உயிருக்குள்ள உயிராக இருக்கின்ற சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா இருக்கிறது 3 பொருள் தான். ஒன்று சிவபெருமான், இன்னொன்று உயிர், இன்னொன்று உயிரற்றது. இப்ப சிவபெருமான் எங்க இருக்கிறாரு? நான்கிற ஒரு நிலை, நான் உயிர் என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது, நான் உயிர் என்று தெரிந்து கொள்ளுகின்ற அறிவுக்கு அறிவாய் நிற்கிறவன் சிவபெருமான்.
மாதவிடாய் காலத்துல கோயிலுக்கு போகலாமா, சாமி கும்பிடலாமா, திருமுறை படிக்கலாமா? சிவபெருமான் சொல்லாம மாதவிடாயே ஆகாது. அவனுக்கு தெரியாம என்ன நடக்கும்? இந்த உடல் உலகம் எல்லாம் மறைஞ்ச பின்னாடியும் நான் என்று நமக்கு அறிவிக்கின்றவன் சிவபெருமான். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அருவமாயும் உருவமாயும் அரு உருவமாயும் நமக்கு வாழ்ந்து நமக்காக இந்த இந்த உலகத்தை படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அருவம் உருவம் அரு உருவமாக இருக்கிறான். நம்மோடு ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் என்று நமக்கு இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றான். இவன் பர்மனண்டா, மற்றதெல்லாம் பர்மனண்டா? எங்க வீட்டில் லிசார்ட் சவுண்டு வருது. சிவபெருமான் தான் பர்மனண்ட்னு அதுவே சொல்லுது. லிசார்ட் சவுண்ட் சொல்லுது, பள்ளி சத்தம், நல்ல சத்தம் சொல்லுது. சிவபெருமான் தானே பர்மனண்ட்டுங்கிற அது எஸ் 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 அப்படி சொல்லுது. ஒரு லிசார்டுக்கு தெரிகிறது, நம்மளை போல விசார்டுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக இந்த இந்த உடலின் இப்படி ஒரு உடல் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள இத்தனை அடுக்கு இருக்கு, அதுக்குள்ள இத்தனை கருவிகள் இருக்கு, இத்தனையும் பார்த்து 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 எத்தனை பார்த்து, முதல்ல பார்த்து மாயை பார்த்து, அப்புறம் காலம் பார்த்து, நியதி பார்த்து, காலம் நியதி, காலம் காலம் நியதி, கலை பார்த்து, வித்தை பார்த்து, அராகம் பார்த்து, புருடன் பார்த்து, அப்புறம் தத்துவங்கள் அந்த கரணத்தில் மனம் பார்த்து, சித்தம் பார்த்து, புத்தி பார்த்து, அப்புறமா அது ஞானேந்திரியங்களாகிய கண்ணு பார்த்து, காது பார்த்து, மூக்கு பார்த்து, நாக்கு பார்த்து பார்த்து, அப்புறம் கண்மேந்திரியங்களாகிய கால் பார்த்து, கை பார்த்து, வாய் பார்த்து, எருவாய் பார்த்து, கருவாய் பார்த்து, தன் மாத்திரைகளாகிய ஊறு பார்த்து, சுவை பார்த்து, ஒளி சுவை நாற்றம் பார்த்து, அப்புறம் பஞ்சபூதங்களாகிய ஆகாயம் பார்த்து, அப்புறம் நெருப்பு பார்த்து, காற்று பார்த்து, நெருப்பு பார்த்து, நீர் பார்த்து, நிலம் பார்த்து, பார்த்து 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 இத்தனை கொடுத்துருக்கிறார் சிவபெருமான். நம்ம பிள்ளைக்கு கூட இப்படி பார்த்து பண்ண மாட்டோம். பிள்ளைக்கு இத்தனை பார்ப்போமா? 36 தடவை பார்ப்போம். சாப்பிட்டுச்சான்னு பார்ப்போம், சாப்பாடு கொடுப்போம், இல்லைன்னா பாட்டிலில் கொடுத்து ஆயமாட்டை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் போயிடும். சிவபெருமான் அப்படி ஒன்றாகவே இருக்கிறார், உடனாயும் இருக்கிறார். ஆக இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு நிலையான உறவு சிவபெருமான் 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 மட்டுமே என்கின்ற தெளிவு நமக்கு வர வேண்டும். அந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, மலி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஊங்க, நல்